Yeah. My name is Vijay Ram. First of all, apologies. I've delayed almost this by 25 minutes. Last minute issue So, in our background, I'm from Chennai. I currently stay in Pallikarni. I'm doing last 2 years of Chennai. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. Okay. என் பேர் விஜய் ராம். நான் வந்து இங்கே born and brought up in Chennai. I stay in Pallikarni. நான் வந்து ஒரு 2007லேருந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2005 to 2015 10 இயர்ஸ் பெங்களூரில் இருந்தேன். அதுதான் என்னோட ஃபோட்டோகிராஃபி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட் வந்து பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மை ஃபோக்கஸ் வந்து வெறும் வைல்ட் லைஃப்ல தான் இருந்துச்சு. ஸோ 2007 to 2014-15 வரைக்கும் நான் அங்கே இருந்தபோது most of my journey was in Indian national parks. So usual suspects, Bharatpur, அதுக்கப்புறமா ரந்தம்போர், பாந்தவ்கர், தடோபா, அந்த மாதிரி used to spend a lot of time. Of course, பெங்களூர்ல என்ன நிறைய ஜங்கல் லாட்ஜஸ் ரிசார்ட்ஸ் எல்லாமே போவோம். பண்டிப்பூர், கபினி அதெல்லாம். 2016 வந்து I came back to Chennai after I had my kid. So இங்க வந்ததுக்கு அப்புறமா last 5 years 16 to 2020 my focus changed to moving to Africa. So last 5 years I've been doing my photography workshops in Kenya, in Masai. In India I keep going to Ranthambore, but not much of time to do too much of wildlife. So in order day job I work as a head of product in one of the companies in Tinagar. We are into water metering and all that. Still a technical background IT person, and last 15 years I've just been into photography. So என்னோட செஷன் இன்னைக்கு வந்து I wanted to share my experience in Mara. Of course எனக்கு நிறைய லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, பட் சிவா அனுப்புற யூடியூப் வீடியோலாம் பார்ப்பேன். So I just thought என்னோட செஷன்ல let me share with you, as a wildlife photographer, what I look for in subjects. Why I go to Mara very often, என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நான் எப்படி வந்து different genres within wildlife pursue பண்றேன். So I thought I'll share my images and then we can have conversation around that. So Shiva, is it ready? Ready when you share screen share பண்ணலாம். Hello, Shiva. அவ்வளோ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு, ஷேர் பண்ணுறேன். Okay. கொஞ்சம் பெரிய ஃபைல் அது. Just a quick question. In the group where யாராவது இங்க அம்புசிலி மசை மரம் ஏதாவது டிராவல் பண்ணிருக்கீங்களா? Just like to know so that you can get your experience also. சார் கேட்டா சார், உங்களுக்கு விசிபிளா இருக்கா விஜய்? எனக்கு இன்னும் வரல. சிவாஜி has started screen shareன்னு வருது. மத்தவங்களும் தெரியுதா? தெரியுது. ரைனோ ஒன்று இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே சிவா, பரவாயில்ல. நான் என்னோட இது வச்சிருக்கேன். I have my PPT, so we can move forward. எனக்கு தெரியல. Masai Mara wildlife photography. ஃபைன். சிவா, நீங்க அதுதான் வருது எங்களுக்குலாம். ஒரு ஸ்கொயர், சென்டர் ஸ்கொயர் தான் வருது. மாசி மரம்லாம் வரல. இல்லங்க, இப்ப அந்த ரைனோ பிக்சர் தெரியல உங்களுக்கு? ரைனோ வந்து ஹெட் மட்டும் ஆஃப் ஹெட் மட்டும் தெரியுது. மாரா வைல்ட் லைஃப் அண்ட் போட்டோகிராஃபின்னு வருது. அதான் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஓகே ஓகே. சிவா, நீங்க செகண்ட் ஸ்லைட் போறீங்களா? I'll start off. நான் போறப்ப. சோ உங்க செகண்ட் ஸ்லைட் தெரியுதுங்களா? ஒரு நிமிஷம். டக்குனு இது போயிட்டு வரணும் தெரியலையே. ரொம்ப சின்னதா இருக்கு எல்லாம்.
ஒரே நிமிஷம் இருங்க. வந்துட்டேன் சார். ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ஆனுவல் மைக்ரேஷன். எல்லாருக்கும் தெரியுதா ஸ்கிரீன்? எல்லாருக்கும் விசிபிளா தான் இருக்கு. ஓகே. ஸோ என்னோட பிக்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 ஸ்லைட் ஜஸ்ட் ஒரு கான்டெக்ட் செட்டிங்காக. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், பட் ஜஸ்ட் ஃபார் காமன் கிரவுண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட். வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. ஓகே. ஸோ என்னோட ஆக்சுவல் இமேஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்பெண்ட் டைம் ஆன் 2 slides. எதுக்கு மசாய் மாரா, ஏன் பீப்புள் கோ தேர், யூனோ வாட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ அதில் 2 ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அது வந்து அந்த வில்டபீஸ்ட் ஆனுவல் மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் அங்கே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக்ஸ் ஆஃப் வில்டபீஸ்ட் அண்ட் ஜீப்ராஸ் அண்ட் ஃபியூ அதர் மேமல்ஸ் லைக் டோப்பி, அதெல்லாம் வந்து தே கீப் மூவிங் பிட்வீன் 2 countries in Africa, கென்யா அண்ட் டென்சானியா. அவங்க வந்து தே ஃபாலோ அ பேட்டர்ன் டியூரிங் தி மந்த்ஸ். ஏன்னா எங்க மழை பெய்யும், எங்க வந்து மழை முடிஞ்சதுக்கு கிராஸ் கிரீனா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மழையோட பேட்டர்ன் பொறுத்து தே கீப் டிராவலிங் அக்ராஸ் தீஸ் 2 countries. ஸோ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது இல்லையா, அதான் அதோட பேட்டர்ன். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி அப்ராக்சிமேஷன். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா மசாய் மாரா போறவங்க எல்லாருமே வந்து தே கோ டியூரிங் த மந்த்ஸ் பிட்வீன் ஜூலை டு அக்டோபர். அந்த டைம்ல தான் அங்க கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா யூஸ்வலா மே ஜூன் மாசம் பயங்கர மழை இருக்கும். அதுக்கப்புறமா கிராஸ் வளர வர அங்க கிரேசிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இதுக்காக தான் வந்து அந்த பீரியட் ஆஃப் த இயர் மோஸ்ட் ஆஃப் த ஆல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வாண்ட் டு கோ தேர். அது ஒரு ரீசன். செகண்ட் பாத்தீங்கன்னா, மசாய் மாரால மாரா ரிவர் இஸ் மேசிவ். ஸோ அவ்வளோ மழை பெஞ்சோன்னு யூ வில் ஹேவ் பிக் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். அந்த மாரா ரிவர் வந்து என்டையர் அந்த மசாய் மாரா லேண்டை வந்து 2ஆ பிரிக்கும். ஸோ இவங்க கிரேஸ் பண்றதுக்காக ரிவரை கிராஸ் பண்ணி இந்த சைடு அந்த சைடு போயிட்டு வருவாங்க. அப்போதான் நிறைய ப்ரிடேஷன் நடக்கும். ஏன்னா லைன்ஸ், crocodiles எல்லாம். பிளஸ் இது ஒரு கும்பலா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் பேட்ச் ஆஃப் 1000 அந்த மாதிரி தான் கிராஸ் பண்ணுவாங்க ரிவர். ஸோ அதுதான் வந்து இந்த கிரேட் மைக்ரேஷன் பிளஸ் ரிவர் கிராசிங்னு சொல்லி அது ஒரு பெரிய அட்ராக்டிவ் ஃபினாமினா பண்ணி everybody sells at that point in time because of these 2 reasons. So in the annual migration தான் வந்து one of the main reasons. July to October we see a lot of photographers there. And October முடிஞ்சோன்னு நீங்க பாக்குற மாதிரி around November it starts to come into Tanzania. So Tanzaniaல the same grassland வந்து நம்ம மாரால மசாய் மாரான்னு சொல்ற மாதிரி இது 10 times bigger in Tanzania. It's called Serengeti. So அங்க வந்து they do grazing. கிரேஸ் பண்ணி ஜான் ஃபெப்ல வந்து குட்டி போடும். ஸோ கால்விங் சீசன் சொல்லுவாங்க. திருப்பி அப்படியே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே இங்கே வந்து ட்ரை ஆகிட்டே போகும், அங்கே மழை பெஞ்சிரும். அப்படியே ஜூன் ஜூலை கிராஸ் பண்ணி திருப்பி அது மாறா போகுது. ஸோ இது வந்து எவ்ரி இயர் இந்த ஃபினாமினா நடக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து செரங்கெட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஜான் அண்ட் ஃபெப் பீக் சீசன். அங்கே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் இந்த வில்டர் பீஸ், நிறைய குட்டி போடும். அந்த டைம்ல நிறைய ப்ரெடேஷன் நடக்கும், லயன்ஸ், சீட்டாஸ், அதெல்லாம் ஹண்ட். So Serengeti is more famous in January, February. July to September, August is more famous in Mara. So these are the peak seasons in Mara. So this is one of the main reasons Mara is so attractive. Shiva, நீங்க second slide போறீங்க, third slide. photo opportunities. Yes. So இன்னொரு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல வந்து even if you spend about 4 days 5 days, ஒரு போட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு வைல்ட் லைஃப்ல என்னெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ pretty much எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஃப்ரம் அன் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பாயிண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி பாயிண்ட், கத்துக்கிறதுக்கு எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமெச்சூரா இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டோகிராஃபர் இருந்தாலும் சரி, ஒன் ஆர் தி அதர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லிஸ்ட்ல இருக்குது. இந்த லிஸ்ட் நான் போட்டது, ஏன்னா நான் வந்து போகும்போது என்னோட பிக்சர்ஸ் will pretty much fall into one of the categories. இதுதான் வந்து I'm also going to show you in the slides forward. So இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது people definitely try to go there and maximize. So இதில் ஒரு 5 days இருந்தா the kind of pictures and frames you can make பார்த்தீங்கன்னா it goes across all these categories. Wide angle, so Mara, it's just an open plain grassland, so people who love wide angle can have fun time here. Silhouettes, in the picture oda background e pathina slide oda background e vandu Mara la edutadha.
ஸோ அங்கே வந்து எல்லாமே வந்து மலை மாதிரி ஸ்மால் ஹில்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஹொரைசன்ஸ் கிடைக்கும், நிறைய அனிமல்ஸ், கிரேசிங் அனிமல்ஸ் ஹொரைசன்ல இருக்கும். அதே மாதிரி சன்செட் அண்ட் சன்ரைஸ் இஸ் ஸ்பெக்டாகுலர். ஆல் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ, purple, violets, reds, oranges இருக்கும். So you can make very good opportunities for silhouettes. Action moments, நான் சொன்ன மாதிரி. Excuse me, I just got only one frame. சொல்லுங்க சார். What I see is only photo opportunities. Correct. Wide angle silhouettes. ஆமா, I'm still in that. Action moments, portraits. Correct. I'm still in that slide. அந்த ஒரு frame தான் இருக்கு. ஆமா, அந்த ஃப்ரேம்ல பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 ஆன்டிலோப்ஸ் தெரியும் இல்லையா? ஒரு மேல் on the left side, 2 females கீழே silhouettes. Hello, your audio is not very clear. இல்ல, I am still on the same slide. நீங்க சொல்ற அதே ஸ்லைட்ல தான் இருக்கேன். போட்டோ. Okay, you are still in the same slide. Fine. அந்த ஸ்லைடோட பேக்ரவுண்டே நான் எடுத்த இமேஜ் தான் சொல்ல வந்தேன். அந்த silhouettes பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்லைடோட பேக்ரவுண்ட்லயே உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆக்ஷன் மூமெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மைக்ரேஷன் நடக்கும்போது அந்த டைம்ல உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹவ் கான் இன்டு மாரா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது வேட்டையாடுறதுக்கு ஃபண்டாஸ்டிக் டைம் ஃபார் லயன்ஸ், சீட்டாஸ், லெப்பர்ட்ஸ் எல்லாமே, ஈவன் ஹையினாஸ், ஜாக்கல்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ ஆக்ஷன் மூமெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஐ ஷோ யூ சம் பிக்சர்ஸ். போர்ட்ரேட்ஸ், எக்கச்சக்கமான ஸ்பீஷீஸ், வெரி வெரி கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஓப்பன் கிராஸ்லேண்ட். ஸோ நம்மளோட இந்தியாலாம் கம்பேர் பண்ணீங்கன்னா ஆர் எனி அதர் ஒரு திக் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் த சப்ஜெக்ட். ஏன்னா தட்ஸ் த நேச்சர் ஆஃப் த, இதெல்லாம் திக் கேனப்பி, அதனால நம்ம பார்க்க முடியாது. இங்க போர்ட்ரேட்ஸ்க்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா யூ கேன் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் த சப்ஜெக்ட்ஸ். இட்ஸ் இன் த ஓப்பன், யூ கேன் ஆன்டிசிபேட் அனிமல் பிஹேவியர். அது இருக்கு. லோ கீ, ஹை கீ இமேஜஸ் during the daytime when the light is harsh, again you're spending more time with the subject, so நிறைய opportunities to do low and high key. Panning in the wildebeest வந்து ஓடிட்டே இருக்கும். They keep migrating, the herd ஓட ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய opportunities to do panning with these subjects. Behavioral social moments. I'll show you some photos. In the lions எல்லாம், you know, they live as a family. It's not like tigers. They're not very solitary. தனியா இருக்காது. ஸோ நிறைய அனிமல் பிஹேவியர் தெரிஞ்சா நீங்க வெயிட் பண்ணி இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சு போட்டோ எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு யூ கேன் மேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் ஆஃப் த பிஹேவியர் ஆஃப் அனிமல்ஸ். மைக்ரேட்டிங் ஹெர்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி lakhs and millions of them. ரிவர் கிராசிங், இது வந்து people wait there for hours when there is a build up. அதையும் நான் காமிக்கிறேன். I'll show you the pictures. And birds, அதுலயும் கிட்டத்தட்ட I think about 400 or 500 species are there. So even if you're a bird lover, right from raptors to small birds, there are a lot of opportunities for birding as well. So the variety that you get in Mara is amazing. So நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜீப் டிரைவ் போனீங்கன்னா you will definitely come across one of these kinds of opportunities to shoot photos. Shiva, can you go to the next slide? One minute. Okay, fourth slide. Yeah, thanks. Masai is a local tribe. Yeah. In the picture. Yeah. So the last slide before I get into picture. So Masai Marala வந்து பாத்தீங்கன்னா Masai is the name of the local tribe. This is very important because இவங்க தான் அந்த ஈகோசிஸ்டமே மெயின்டைன் பண்றாங்க. அவங்களோட generation after generation they've been living in the grassland. Their main occupation பாத்தீங்கன்னா அந்த மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, அதான் அங்க. So they make milk based products எல்லாம் விற்கிறது. So இவங்க வந்து they are a very integral part of the ecosystem. And நீங்க வந்து ஒரு நல்ல சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா you have to ensure that you go with a Masai guide as the driver. So these guys பாத்தீங்கன்னா they speak very well English. Certificationsலாம் பண்ணிருக்காங்க. They have amazing knowledge of the local life, both animals and birds. So most of the people, good camps will hire these Masai guys for your guiding purposes. So Masai Marala வந்து their Masaiயோட language is Ma. ஸோ அந்த மாலை வந்து மாறாங்கிறது ஸ்பாட்டட் லேண்ட். ஸோ நீங்க மேலே ஒரு ஏரியல் வியூ பார்த்தாலும் சரி, இல்லை நீங்க கிரவுண்ட்ல சஃபாரியில போகும்போது பார்த்தாலும் சரி, ஒரு ஓப்பன் வாஸ்ட் லேண்ட்ல யூ வில் சி ட்ரீஸ் இங்க அங்க 1-2 இருக்கும். ஸோ தட் இஸ் வை தே கால் திஸ் as மாரா. இட்ஸ் லைக் ஸ்பாட்டட். ஒரு ட்ரீ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இட்ஸ் an ஓப்பன் லேண்ட் வித் ஸ்பாட்ஸ் ஆஃப் ட்ரீஸ். ஸோ அதனால தான் திஸ் பிளேஸ் காட் இட்ஸ் நேம் as Masai Mara. It's about 1,500 square kilometers in area. Pretty big. But
நீங்க வந்து ஒரு ஒரு கேம்ப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வித்தின் 20-30 கிலோமீட்டர்ஸ் போனாலே உங்களுக்கு அவ்வளோ வைல்ட் லைஃப் கிடைக்கும். பிகாஸ் there are lions, there are cheetahs, everything is very territorial, so you don't have to cover all area. There is so much of wildlife and high density that in a safari you have a very good chance of kind of seeing all the animals there. So with this I will actually get on to the images that I kind of make in Mara. Shiva, can we go to the next slide? 1 minute. Page number 5. Wide angle. Wide angle. So நீங்க அடுத்தது போலாம். So wide angle is the first category I wanted to share with you. So நீங்க slide number 6 காட்டலாம் Shiva. Yes. Yeah. So what நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலும் நான் அந்த photo opportunities சொன்னேன் இல்லையா, so அதுல வந்து I have put my images to showcase to you guys what kind of photography you can do in that category, and we can actually discuss any technical questions or anything specific to the species. இது வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வைட் ஆங்கிள் நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளெயின் லேண்ட் வித் 1 tree. இந்த ஸ்பெசிஃபிக் இமேஜில் பார்த்தீங்கன்னா கீழே யூ கேன் சி 2 or 3 சப்ஜெக்ட்ஸ். ஆக்சுவலாக இதில் வந்து 5 இருக்கு, 2 படுத்திருக்கு தெரியாது. ஸோ there are 5 cheetahs. ஸோ நீங்கள் மாரால பார்த்தீங்கன்னா இந்த 5 cheetahs for the very first time in the history of Mara, இவங்க 5 பேர் எல்லாமே மேல்ஸ். ஸோ cheetahs பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரலாக வந்து அவங்க பிஹேவியரே வந்து ஒரு 3 டைப் ஆஃப் குரூப்ஸ்ல இருப்பாங்க. ஒன்று மோஸ்ட் அது தனியாக தான் இருக்கும். ஸோ சாலிட்டரியா ஹண்ட், எவ்ரி இண்டிவிஜுவல் வில் ஹண்ட். இல்லைன்னா மதர் வித் கப்ஸ் இருக்கும், அது ஒரு குரூப் ஆஃப் ஹவு த cheetahs group themselves. இல்லைன்னா கோலிஷன் இருக்கும் வேர் மல்டிபிள் cheetahs can come together. அதுவும் ஜென்ரலா 1 or 2 or 3 இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் 2017 நினைக்கிறேன், 17 or 18ல இருந்து 5 cheetah கால் டானோபோரா, அவங்களுக்கு பேர் வச்சது டானோபோரா. இந்த குரூப் வந்து கண்டினியூஸா ஹண்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ சீட்டாவோட நீங்க சீட்டா பார்த்துப்பீங்க, இட்ஸ் வெரி ஸ்லெண்டர் பாடி, ஃபாஸ்டா ஓடும், பட் ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம். அதோட சைஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலா அது கில் பண்றது எல்லாமே வந்து ஆன்டிலோப்ஸ் மாதிரி, இம்பாலா இல்லைன்னா கெசல்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன மான் வெரைட்டியை தான் கில் பண்ணும். ஏன் பண்ண முடியாதுன்னா ஒரு சீட்டாவால ஒரு பெரிய வில்டு பீஸ்டியோ இல்லைன்னா ஒரு பஃபலோஸ்ல ரொம்ப ரேர், பட் வில்டு பீஸ்டே பெருசா இருக்கும் சைஸ்ல. பட் அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த கோலிஷன் வந்து 5மே சேர்ந்து ஹண்ட் பண்ணும். ஸோ எவ்வளவு பெரிய பீஸ்டா இருந்தாலும் சரி, இது 5ம் they have a plan, they go after the prey and they kill it. So இவங்க வந்து ஒரு கில்லிங் மெஷின்ஸ் மாதிரி. இவங்களை பாக்குறதுக்குனே வந்து they keep traveling many miles, the foreigners, because they know they want to see the coalition of 5. So இந்த 5 வந்து இந்த டேல ஏதோ ஒரு கில் முடிச்சுட்டு இங்க வந்து படுத்துருந்துச்சு. It was a very hot day. So இது கிட்ட they were all sleeping. So what I thought is to actually show the entire environment. இது ஒரு வைட் ஆங்கிள் காமிச்சா நல்லா இருக்கும், with the tree and the sky as the foreground and background. So this was my concept in trying to frame a wide angle shot of these cheetahs. Shiva, I can go to the next slide, 7. Yeah. So Okay, 7. Yeah. So another wide angle opportunity. இது வந்து actually லேக் நக்ரூன்னு ஒரு இடம். It's not actually Masai Mara. இது ஒரு 1 hour அங்கேருந்து ஒரு deviation நைரோபில இருந்து. So usually people இங்க போயிட்டு மாரா போவாங்க, இல்லைன்னா மாரா முடிச்சுட்டு வரும்போது போவாங்க. இங்க வந்து ரைனோஸ் பார்க்கணும்னா மாரால பார்க்கலாம், பட் கொஞ்சம் ரேர். பிளாக் ரைனோஸ் வெரி வெரி லெஸ். இங்கேயும் பிளாக் கிடையாது, ஆனா ஒயிட் ரைனோஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒயிட் ரைனோஸ் பார்க்கணும்னா இஸ் அ ஃபண்டாஸ்டிக் பிளேஸ். அண்ட் இங்கேயும் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து கொஞ்சம் திக் ஷ்ரப்ஸ் பிளஸ் ஓப்பன் லேண்ட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் அ ஃபுல் வைட் ஆங்கிள் டு ஷோ ஒரு ரைனோ என்வாயன்மெண்ட். ரைனோஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ஷ்ரப்ஸ் புஷ் ஏரியாவில் தான் இருக்கும். அண்ட் I thought the sky was so beautiful and had so much of character. Skyயோட சேர்த்து இந்த ரைனோட லேண்ட்ஸ்கேப் பண்றதுக்காக ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் எடுத்தேன். பேக்ரவுண்ட்ல நீங்க நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்க ஃபிளமிங்கோஸ், பெலிகன்ஸ் அதெல்லாம் வரும். இட்ஸ் பேசிக்லி a lake. It's called Lake Nakuru. So I thought this backdrop is good for a rhino. So a wide angle shot. Sorry. 8th. Sir, 8th slide. 8th போலாம். Sure. Okay, ஒரு எலிஃபண்ட் இருக்கு. Yeah. So உங்களுக்கு வந்து ஈவன் மேசிவ் சப்ஜெக்ட்ஸ் லைக் எலிஃபென்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீப்ல ரொம்ப கிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் லேட்டர் ஐ ஷோ யூ பிஹைண்ட் சம் சீன்ஸ். இதை கூட நீங்க வந்து ஒரு ஒரு வைட் ஆங்கிளா கேப்சர் பண்ணலாங்கிறதுக்காக என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். அது ஜஸ்ட் வெயிட்டிங். மேலே இந்த ஸ்கை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வி ஷேப்ல இருந்துச்சு. ஸோ அது கரெக்டா இந்த எலிஃபென்ட்டும் அதோட காஃபும் சென்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு வைட் ஆங்கிள் ஃப்ரேம் பண்ண இமேஜ் இது. ஸோ அகேன், even if it is a subject which is close to you,
நம்ம வைடா ஜூம் அவுட் பண்ணி எடுத்தா you'll get very wonderful perspectives. So என்னோட thought process behind creating this image was this. அந்த ஸ்கைக்கு வெயிட் பண்ணி அலைன் பண்ணி எடுத்த இமேஜ் இது. So if you go to slide 9. நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? கேக்குதா எல்லாருக்கும்? சாரி. கொஞ்சம் லைட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண பரவாயில்ல. 9th ஸ்லைட். யா ஓகே 9th ஸ்லைட். ஸோ 9th ஸ்லைட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து அம்போஸ்லின்னு ஒரு இடம். அம்போஸ்லி இஸ் அகெயின் லைக் 5 hours drive from Nairobi. அம்போஸ்லி வந்து எலிஃபென்ட்ஸ் ஃபோட்டோகிராஃப் பண்ணோன்னா ஒன் ஆஃப் த ஃபியூ லெஃப்ட் பிளேசஸ் ஆன் எர்த் அம்போஸ்லி. ஸோ எல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா ஆல் த மேஜர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் they generally go here, wildlife photographers, because access to elephants நிறைய இருக்கு, ஹர்டும் ஜாஸ்தி, அதே மாதிரி இங்க டஸ்க் சைஸும் பெருசா இருக்கும். ஸோ அம்போஸ்லி வந்து எலிஃபென்ட்ஸ்க்கு ஹெவன் சொல்லுவாங்க. people get a lot of interest in shooting elephant herds இங்க. இன்னொன்னு அம்போஸ்லிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபேமஸ் மவுண்டன் கிளிமஞ்சாரோ அது நல்லா தெரியும். அகெயின் அது வெதரை பொறுத்து இருக்கு. கிளவுடி அண்ட் ரொம்ப இதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பீக் தெரியாது. பட் டெஃபினட்டா அம்போஸ்லி போற ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து ஃபோர் கிரவுண்ட்ல அனிமலும் பேக் கிரவுண்ட்ல கிளிமஞ்சாரோவும் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணுவாங்க. பட் எனிவே நீங்க இஃப் யூ ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் எலிஃபென்ட்ஸ், நீங்க ஈவினிங் இந்த ஷாட் வந்து ஈவினிங்ல எடுத்தது. இன்ஃபேக்ட் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மலை தெரியுது. ஸோ அது வந்து பேசிக்லி த பேஸ் ஆஃப் கிளிமஞ்சாரோ தான். அன்னைக்கு வந்து மேகமூட்டம் பயங்கரமா இருந்ததுனால பீக் ஒன்றும் தெரியல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் த பேக்ரவுண்ட் ஐ வாண்டட் டு கேப்சர் த என்டையர் ஹர்ட். ஸோ நீங்க இந்த எலிஃபென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் the eldest female called matriarch, அதுதான் வந்து அந்த என்டையர் ஹர்டை லீட் பண்ணும். ஸோ இட் ஹாஸ் த மோஸ்ட் நாலேஜ் ஆஃப் எங்க ஃபுட் இருக்கு, எங்க வாட்டர் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஒரு டிபிக்கல் ஹர்ட் மூவ்மெண்ட்டை டெபிக் பண்ணும், ஒரு வைட் ஆங்கிளை டெபிக் பண்ணும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த ஃப்ரேம் பண்ணேன். அம்போஸ்லி இஸ் a must visit place if elephant is your favorite subject. என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் எலிஃபென்ட். ஸோ அதுக்கும் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சார் அம்போஸ்லிக்கும் மசை மாராக்கும்? ஆக்சுவலா 10 hours டிரைவ். நீங்க நைரோபி தான் வந்து மெயின் பாயிண்ட். நீங்க அங்க லேண்ட் பண்ணீங்கன்னா நைரோபில இருந்து லெஃப்ட் எடுத்தா அம்போஸ்லி 5 hours, ரைட் எடுத்தா மாரா ஒரு 6 hours. ஸோ நீங்க டிரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போத் அம்போஸ்லி அண்ட் மாராலே வந்து உங்களுக்கு ஏர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் டேக் ஃபிளைட். ஒரு 40 minutes தான் ஆகும். ஒரு சின்ன 12-seater 15-seater பிளேன்ஸ்லாம் இருக்கு. தே டைரக்ட்லி டேக் யூ ஃப்ரம் அம்போஸ்லி டு மாரா ஆல்சோ. பட் நீங்க வந்து ரோடு வழியா போகணும் அப்படின்னா நீங்க நடுவில் ஒரு ஹால்ட் எடுத்து தான் போகணும். ஏன்னா இல்லைன்னா ஒரு 1 day நீங்க இதுல வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நாங்கள் யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா நைரோபில ஸ்டே பண்ணாம இந்த மாதிரி லேக் நைவாஷா, நக்ரு அங்க ஸ்டே பண்ணி அங்க ஒரு சஃபாரி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில அப்படியே ஆன் தி வே பாக்கி 6 hours டிரைவ் பண்ணி மாறா போயிடும். ஓஹோ, we are not in the same route. ஓகே. ஆனா இது வந்துட்டு மாற அளவுக்கு ஒரு வாஸ்டான ஏரியா கிடையாது. வாஸ்டான ஏரியா இல்ல, ஆனா ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். ஸோ நீங்க பேர்ட்ஸும் எக்கச்சக்கமா இருக்கீங்க. ஸோ பீப்புள் வந்து எலிஃபென்ட்ஸுக்காகவே வெறும் எலிஃபென்ட்டுக்காக தான் போவாங்க இங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனும் இருக்கு, மேசிவ் புல்ஸ் இருக்கு. உங்களுக்கு இப்ப யாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ரீசெண்டா டிம்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் எலிஃபென்ட் 51 years இப்பதான் செத்து போச்சு. அது பெரிய டஸ்க். அதுக்குன்னே தனியா வந்து டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் இருக்கும். அது வந்து இந்த போச்சிங்லாம் அவாய்ட் பண்றதுக்கு. ஏன்னா தேர் வெரி ஃபியூ எலிஃபென்ட்ஸ் லெஃப்ட் இன் த வைல்ட் which have large tusks. அதுல டிம் அண்ட் கிரெக்னு 2 பேர் இருக்காங்க. அதுல டிம் ஜஸ்ட் டைட் ரீசென்ட்லி. ஸோ இவங்க ஒரு பர்சனாலிட்டி மாதிரி இந்த இடத்துல. போட்டோகிராஃபர்ஸ் வந்து இவங்களை பார்க்கறதுக்காகவே போவாங்க இந்த ஸ்பெசிபிக் டைம். ஓகே. அண்ட் நான் சொன்ன மாதிரி கிளிமஞ்சாரோ இஸ் an added attraction. ஓகே ஓகே ஓகே. I'll move to this place. Yeah. Slide 10. இன்னொரு வைட் ஆங்கிள் ஷாட் பாத்தீங்கன்னா இது ஒரு மேட்டிங் பேர். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பின்னாடி ஒரு பவுண்டரி மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இதான் அந்த வில்டபீஸ்ட். ஸோ அது வந்து கிரேஸ் பண்ணிட்டே இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் இந்த 2 லைனஸஸ்க்கு வில்டபீஸ்ட் இஸ் நாட் தி பிக்கஸ்ட் இன்ட்ரெஸ்ட். தே வர் மீட்டிங். அதனால இந்த ஒரு பேக் ட்ராப் கிடைச்சதுனால ஐ தாட் சரி லெட்ஸ் கோ ஃபார் அ வைட் ஆங்கிள் டு கவர். இவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. அவங்க வந்து இவங்க பிஸியா இருக்கிறத வச்சு அவங்க they are actually more comfortable because they're not going to be hunted. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல ஃப்ரேம் பண்ண ஒரு வைட் ஆங்கிள் இது. ஓகே. ஸ்லைட் 11 போலாம். 11. ஸோ ரியல் வைட் ஆங்கிள்னா இந்த மாதிரி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் as low as you can get. ஸோ இது ஒரு மேட்டிங் பேர். ஸோ நான் முன்னாடி பார்த்துருக்கேன். நீங்க இந்த டைகர் சீரீஸ்ல எல்லாம் ஒருத்தர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி they made for a week. இவங்களும் அப்படிதான். they made for 3-4 days together, every half an hour frequency அதெல்லாம். So they'll be together for a long time.
ஸோ இப்போதான் ஒரு மீட்டிங் ரிச்சுவல் முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இந்த ஃபீமேல் வந்து ஒரு மவுண்ட்ல படுத்துருந்துச்சு. அந்த லயன் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஏஞ்சி வந்து அடுத்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்காக வருது. ஸோ இது அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ நாங்கள் வி காட் பிஹைண்ட் த லயனஸ் அண்ட் ஒரு ஜஸ்ட் டு ட்ரை அதோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, த மேல் இஸ் கம்மிங் அப்ரோச்சிங் ஹர் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வாஸ்ட் லேண்ட், clouds are so dramatic, so I thought this will be a good view to frame a wide angle process behind the image. 12th slide போலாம் சார். 12th பாத்தீங்கன்னா ஜிராஃபும் வெரி பியூட்டிஃபுல் அனிமல்ஸ், வெரி கிரேஸ்ஃபுல். ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேஷன் இருந்துச்சு. ஸோ ஜென்ரலா ஜிராஃப் பாத்தீங்கன்னா 1-2 இருக்கும், இல்லைன்னா யூ கேன் see a lot of them together. பட் இது என்ன பார்த்தோன்னு ஒரு ஃபார்மேஷன் மாதிரி இருந்துச்சு. அகைன் பியூட்டிஃபுல் ஸ்கை, ரொம்ப கிட்ட ஒரு ஜிராஃப், அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து சரி இது ஒரு வைட் ஆங்கிள் கேப்சர் பண்ணா எல்லாமே ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக இந்த ஃபார்மேஷன்ல இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன். ஸோ தென் ஐ வெண்ட் இன் ஃபார் அ வைட் ஆங்கிள் அண்ட் ஷார்ட் திஸ். அகைன் இது வந்து லோ சஃபாரி ஜீப் ஃப்ளோர்ல இருந்து எடுக்குது. யூ கான் கெட் அவுட் ஆஃப் த ஜீப். ஸோ ஃப்ளோர்லயே நம்ம படுத்துட்டு எடுக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு ஜீப்ல எடுக்கிறதுக்கு. நீங்க ஜீப்ல இருந்து இறங்காம எப்படி ஃப்ளோர்ல இருந்து எடுப்பீங்க? ஜீப்ல என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு இந்த வந்து 8 சீட்டர் ஜீப், நான் காட்டுறேன் போட்டோ. அதுக்கப்புறமா இந்த லேண்ட் க்ரூசர்ல ஃபர்ஸ்ட் 2 சீட் எடுத்துருவோம், கீழே பெட் மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு வந்து டோரும் ஓப்பன் பண்ணிடும். டோரும் ரிமூவ் பண்ணிட்டு அதுல ஒரு கேன்வாஸ் போட்டுடுவோம். அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ நமக்கு. ஓகே ஓகே ஓகே. படுத்துட்டு எடுக்கும்போது as low as possible பண்ணலாம். இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லோ லெவல் அந்த ஐ லெவல் வியூ ஃபைண்டர் ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் போட்டு ஷூட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இது பண்ணலாம். இல்ல சில பேர் வந்து கேமராவை அப்சைட் டவுனா வச்சு மோனோபாட்ல இருந்து கீழே பண்றது, லோ ஆங்கிள் இறங்க முடியாது. அது இல்லைன்னா எந்த டெக்னிக் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டேஷனரி சப்ஜெக்ட், அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுது. ஸோ நம்ம குவிக்கா படுத்து கம்போஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். அப்படியே இல்லைனாலும் நம்ம மூவ் பண்ணி ஜீப் எங்கன்னு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் செக்ஷன் சிலுவெட்ஸ். Go a little fast, we are late. So silhouettes வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி மாரால வந்து always we leave by about 5 o'clock and always we come back by 7 o'clock in the evening. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 hour லாஸ்ட் 1 hour வந்து 100% ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரி கலர்ஸ் வரும். அதான் அன்னைக்கு மழை பெஞ்சுது, ஒரு ஓவர் காஸ்டா இருக்குன்னா அந்த சன் செட்டிங் ஆங்கிளை பொறுத்து they say that the colors are very very dispersed. ஸோ நீங்க ப்ளூலேருந்து ஆல்மோஸ்ட் ஆரஞ்ச், பிங்க், வயலட் எல்லா ஷேட்ஸும் பார்க்கலாம். இதுல என்ன கிரிட்டிக்கல் இதுன்னா உங்க கைடு வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா இதுல சிலுவெட்ஸ் எப்பயுமே வந்து நல்ல சிலுவெட் எடுக்கணும்னா நல்ல ஹொரைசன் பொசிஷனிங் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து சப்ஜெக்டையும் இதையும் டீலினேட் பண்ண முடியும். ஏன்னா மோஸ்டா நம்ம ஃபோக்கஸ் பண்றது, மீட்டர் பண்றது எல்லாமே வந்து ஸ்கை தான். ஏன்னா ஸ்கை தான் இங்க சப்ஜெக்ட், இட் இஸ் நாட் தி ஆக்சுவல் அனிமல் எப்படி நம்ம அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி டார்க்கா தான் காட்ட போறோம். ஸோ அது எப்படி ஹொரைசன்ல பிக் பண்றோம், சப்ஜெக்டை பிக் பண்றோங்கிறதுல தான் இதோட மேஜிக் வரும். ஸோ ஐ ஜஸ்ட் குவிக்லி ஷோ யூ தி அதர் ஸ்கிரீன்ஸ். ஷோ 15 coming in. Sorry Shiva, I have to make you do all this. 15th 1 minute ஓபன் பண்றேன். 15th ஓபன் பண்றேன். வெர்டிகலா இருக்கு. ஆமா. சோ இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹொரைசன் கிடைக்கல, பட் ஜிராஃப் ஒன்னு பார்த்தோம். சோ ஜிராஃபோட நெக் இஸ் குட் எனஃப் ஃபார் மீ டு ஈவன் ஃப்ரேம் திஸ். ஏன்னா அகைன் எனக்கு ஸ்கையோட கலர்ஸ் தான். அகைன் இந்த கலர்ஸ் எதுவுமே போட்டோஷாப்போ இது பண்ணது இல்லை, ரியல் கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிருப்பேன், வைப்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருப்பேன், பட் பேஸ் கலர்ஸ் அதே தான். ஸோ இங்க வந்து இந்த ஸ்கை இஸ் ஈவன் பிகர் தன் த ஜிராஃப்னு காட்டணுங்கிற என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால ஐ கெப்ட் த ஜிராஃப் ஸ்மாலர் அண்ட் கெப்ட் த ஸ்கை மோர் ட்ராமேட்டிக். ஸோ இந்த மாதிரி ஹொரைசன் கிடைக்கலைன்னா ஜிராஃப் மாதிரி கிடைச்சா இப்படி நம்ம வந்து கம்போஸ் பண்ணலாங்கிறது என்னோட அப்ரோச். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்லைட் 16. இது கிளாசிக் சிலுவெட், ஒரு சிங்கிள் இம்பாலா, இது மேல் இம்பாலா, அதோட ஆன்ட்லர்ஸ் தெரியுது. இதெல்லாம் உங்களுக்கு ஹொரைசன் கிடைச்சது, சப்ஜெக்ட் கிடைச்சது, ஸ்கை வந்து 90% இருக்கு. ஸோ கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவ் யூ வுட் டு சிலுவெட்ஸ் ஹியர். ஸ்லைட் 17. ஜிராஃப் இது வந்து 17. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இது கேம்ப் விட்டு வெளில வந்த உடனே உட்கார்ந்துருச்சு. காலைல 5 மணிக்கு ஒண்ணுமே இல்லை, டார்க்னஸ், ஸ்கை மட்டும் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் லெவல்ல ஷூட் பண்ணதான். அகைன் சிலது உட்கார்ந்துருக்கு, சிலது நின்றுட்டு இருக்கு. ஸோ இது நல்ல ஒரு வேரியிங் காம்போசிஷன் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸ்கை கிளீனா இருக்கு. I thought I should go in for it, then I shot it. So இது ஹொரைசன் என்னங்க இது நீங்க எடுத்ததா? இது எல்லாமே நான் எடுத்த ஷாட்ஸ் தான். ஆனா அதோ livearoundlens.com அப்படின்னு இருக்கு. அது என்னோட வெப்சைட். ஓ ஓகே ஓகே. எல்லாத்துலயும் என்னோட மார்க் இருக்கும். ஓகே ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் 18.
18 இது ரொம்ப கிட்ட ஒரு லைனஸ் கிடைச்சது. அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, பட் அதோட வால் தூக்கணும்னு ஐ தாட் ஓகே சம்திங் ஃபார் மீ, ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு some moment that I wanted to capture. So again, sky is not dramatic, but just the posture of the line I wanted to frame it. So அந்த ஒரு thought. ஓகே. Slide 19 பாருங்க. Very dramatic sky. இங்கேயும் வந்து ரொம்ப கிட்ட இருந்தோம், பட் இது பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டாக்கு அப்புறமா ஒரு கீழே ஒரு டிப்ரெஷன் மாதிரி போய் மேல வருது. ஸோ அந்த பின்னாடி இந்த வயலட்டா தெரியுது வந்து ஆக்சுவலா லேண்டு தான், கிராஸ் லைன் தான். அதுல லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ட்ரீ கூட தெரியும். ஸோ அந்த பேக் ட்ராப்பே வந்து ஒரு அளவுக்கு ஒரு கலர் கொடுத்துச்சு. ஸோ ஆல்தோ இது வந்து ஹொரைசன்ல இல்லை, எங்களோட அதே ஐ லெவல் இருந்ததுனால கீழே ஐ லெவல்ல லோவர் ஆங்கிள் ஷூட் பண்ணது. இந்த சீட்டாவும் நம்ம ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த வைட் ஆங்கிள் காமிச்ச அந்த 5 சீட்டாவும் ஒண்ணுதான். இன்ஃபேக்ட் இந்த சென்டர்ல இருக்க சீட்டாவை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த கழுத்து கீழே ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி தெரியும். இதுல ஒரு லீடருக்கு மட்டும் அவங்க காலர் பண்ணியிருக்காங்க. இந்த 5 சீட்டாஸ் இஸ் வெரி பாப்புலர். அண்ட் அங்க இருக்க அந்த கைட்ஸ் இதெல்லாம் வந்து ரேஞ்சர்ஸ்லாம் தே கீப் ட்ராக் ஆஃப் வேர் தே ஆர் மூவிங். ஏன்னா தே கீப் மூவிங் டு வேரியஸ் பிளேசஸ் இன் சிங்கிள் டே. ஸோ அதில் ஒரு காலர் ட்ராக்கிங் கூட இருக்கும். So in silhouettes is very magical. So let's go to the next section. One minute. The next one என்ன நம்பர்? 20. 20. ஆமா, action moments. So 21 போயிடலாம் நீங்க. ஓகே, 21. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டைம்ல ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபிக்கு ஃபண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சீட்டாக்கு வந்து 6 cubs இருந்துச்சு நாங்க போன டைம்ல. they were just like 3 months old or 2 months old. இவங்கெல்லாம் வந்து ஒரு 6 to 8 weeksல இந்த கப்பெல்லாம் மீட் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த குட்டி கப்ஸ் நம்ம 6 வாய்க்கு ஃபீட் போடணும்னா எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நம்ம ஹண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மதர்ஸ் வித் கப்ஸ் இருக்கும்போது there is a higher chance of you seeing hunt. ஏன்னா it has to keep feeding the young ones. ஸோ இந்த மாதிரி சின்ன பிரேலாம் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி அந்த மாதிரி ஹண்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் காலையில் ஒரு 1 hour இதோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒன்றும் ஹண்டே இல்லைன்னு நினச்சிட்டு அப்படியே வரும்போது இந்த குட்டி இம்பாலா, இது ப்ராபப்ளி less than a year old, it made a mistake of running between us and the cheetah. And the cheetah ஒரே செகண்ட்ல அதை பிடிச்சு it finished it off. So because it was between, the action was between our jeep, again guide is a very very important thing. அவங்களோட anticipation, ஏன்னா இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு parallel shot, ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்றது, everything has to come together. anticipation, நம்ம அந்த டைம்ல என்ன நடக்கும் தெரியாது, பட் இது நடக்கலான்னு ஒரு ஆன்டிசிபேஷன்ல வெயிட் பண்ணி கிடைச்ச ஒரு ஷாட் இது. எனக்கு நிறைய ஷாட்ஸ் மிஸ் ஆயிருக்கு சீட்டால, பட் ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் பிகாஸ் அகைன் இது ஒரு 1DX Mark II என்னோட ஃப்ரெண்டோட பாடியில எடுத்தேன். 12 frames per second. ஒரு 4 frame நச்சுன்னு வந்துச்சு. எக்ஸாக்ட்லி த லாஸ்ட் மொமெண்ட்ஸ் பிஃபோர் த சீட்டா வாஸ் அபவுட் டு கில் இட். ஸோ சீட்டாலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செகண்ட்ல அப்படியே அந்த காலை தட்டி விடும், அது முன்னாடி டம்பிள் ஆகி விடும், தென் இட் ஜஸ்ட் கோஸ் ஃபார் த த்ரோட். அடுத்த ஸ்லைட் கமிங் சிவா, 22. இதுவும் அதே சேஸ் சீக்வன்ஸ் தான். அந்த சேஸ் சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணிருக்கேன் கிட்ட வரதுக்கு, ஏன்னா குவாலிட்டி வாஸ் வெரி குட். 20 செகண்டா? இது 20 செகண்ட். ஆமா, ஓகே. ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் ஃப்ரேம்க்கு முன்னாடி அது எப்படி அந்த காலை தட்டி விட்டுச்சுங்கன்னு காட்டுறதுக்காக. அது பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க காலை அப்படியே தட்டி விடுது. யூ கேன் see all the அந்த சீட்டாவோட லெஃப்ட் பா அப்படியே ஃபுல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ these are action moments that you can ஆன்டிசிபேட் பண்ணி நல்ல கைடு இருந்தா டெஃபினட்டா ஒரு 5 days ஸ்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கிறதுக்கு இருக்கு. 23 சிவா, இது 23 இன்னொரு. இதையும் பாத்தீங்கன்னா இதை இன்எக்ஸ்பீரியன்ஸ் டைட்டில் பண்ணிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலா இது வந்து 2 சீட்டா, இதுல ஒண்ணு இல்ல. ஏன்னா இந்த ஃப்ரேம்ல ரெண்டுமே வந்து சப்பார்டன்ட்னா ஃபுல்லி க்ரோன் இல்ல. இதுக்கு இப்பதான் ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணுது, பட் இது பிக் பண்ண பிறகு வந்து ஒரு ஃபுல்லி மெச்சூர் இம்பாலா மேல். ஆண்ட்லஸ் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. ஒரு 10 minutes ட்ரை பண்ணிச்சு, முடியவே இல்லை. அது முட்டி மோதி அது ஓடிடுச்சு. ஸோ இதுல ஒண்ணு வந்து பயந்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ளாரே வரல, ஒண்ணு மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. 2 ட்ரை பண்ணா ப்ராபப்ளி ஏதாவது பண்ணிருக்கலாம், பட் ஜஸ்ட் வித் ஒன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சீட்டா there was no way there is going to be a kill. But again we found how they are trying to improvise on their hunting. இது ஒரு 10 minutes we were very very close. இது எல்லாமே நான் வந்து 100-400 தான் ஷூட் பண்ணேன், not my prime lenses. அவ்வளோ கிட்ட இருந்துச்சு. 170-200 எதுவும் இல்லை. Almost all full frame shots. So again guide experience and positioning all comes into play. Shiva, 24. ஓகே. 24 and 25 நம்ம இங்கேயும் பார்க்கறது தான். பேசிக்லி இந்த மேல் டியர்ஸ் அண்ட் ஸ்டாக் வந்து ஃபீமேலுக்காக ஃபைட் பண்றது.
பட் அகெயின் ரொம்ப கிட்ட இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் எட்ஜ் டு எட்ஜ் இது. பட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். ஐ மீன் ஹண்ட் அண்ட் கில் மட்டும்தான் இல்லை, இதெல்லாம் ஒரு சோஷியல் பிஹேவியர். தே வாண்ட் டு win over the female. So I thought this is important. 25 slide பாத்தீங்கன்னா same thing with a giraffe. Okay, 25. 25. So இது மோனோக்ரோம்ல பண்ணேன். இதுவும் வந்து they are fighting for a female. So ஜென்ரலா இப்படி தான் அது ஃபைட் பண்ணும். They keep banging their necks against each other. இது வந்து நெக் ஸ்லெண்டரா இருக்க மாதிரி இருக்கும், பட் அவங்க there are cases where they bang so hard that they also get a fracture and pretty much they can't even get up after that. That's the vertebrae that they fight with. Again, so the same fighting for the mate scenario தான் இது. Okay. 26. Okay, raptors. Yeah, African fish eagle. So இது வந்து லேக் நைவாஷான்னு ஒரு இடம். இது வந்து ஒரு 1 hour from Nairobi on the way to Mara. So ஜென்ரலா மாரா போறவங்க எல்லாருமே இங்க வந்து ஒரு 1 hour போட்டிங் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸ்பெசிஃபிக்கா வரதே இந்த ஃபிஷ் ஈகிள்காக தான். They have a lot of opportunities to look at them hunting. They throw fishes. நிறைய kingfishers இருக்கு, pelicans இருக்கு, cranes இருக்கு. ஸோ பேர்டர்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் பிளேஸ். மார்னிங் யூஸ்வலாக ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு 6-6:30 செக் அவுட் பண்ணி நைவாஷால ஒரு 1 hour போட்டிங் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு we go to Mara. So this is a usual routine for me and my group. So morning timeல எடுத்த one of the shots. இதுல ஜென்ரலா வந்து zoom lensல போனா it's much more chances of getting because it happens in a flash. They just come. எந்த வருதுன்னே தெரியாது, 4-5 இருக்கும், ஏதோ ஒன்று வந்து அப்படியே எடுத்து போயிடும். ஸோ ஜூம்ல இருந்தா நம்ம வந்து we can quickly adjust to framing the subject. Prime lensesna it's going to be difficult. Anyway you're going to be in a rocking boat, AI servo mode, multiple shots, all that configuration. So my experience is it's easier to capture in 100-400 than zoom lenses. Slide 27, Shiva. 27, yeah. So இது வந்து ஒரு lioness kill sequence. இதில் பார்த்தீங்கன்னா lioness out of focus, subject in focus. இந்த ரீசன் என்னன்னா, நாங்கள் ஒரு பர்டிகுலர் லைன் பரேட் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த lioness ஏஞ்சி எங்கேயோ தூரத்தில் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்பயே என் கைடு சொல்லிட்டான், ஏதோ ஒரு வில்டர் பீஸ்ட் மட்டும் அதோட ஹர்ட்லேருந்து தனியாக கிரேஸ் பண்ணிட்டு இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு அடிபட்டிருக்கும், இது அதுக்கு தான் போகும்னு சொல்லுவோம். சிதா அவனோட ஆன்டிசிபேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வி கோ தேர், வி பொசிஷன் ஆர் செல்ஸ். அந்த லைனஸ் எங்க இருக்குன்னே தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த லைனஸோட ப்ரௌன் கலரும் இந்த பின்னாடி இருக்க அந்த என்டையர் கிராஸ்லேண்டோட கலரும் அப்படியே வந்து கேமஃபிளாஜுக்கு ஐடியலா இருக்கும். ஸோ ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் என்னோட ஒன்லி இன்டென்ஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் டு கீப் த ஃபோக்கஸ் ஆன் த ப்ரே. எனக்கு கண்டிப்பா இது கிட்ட வந்துச்சுன்னா ப்ரே மூவ் ஆகும் தெரியும். ஸோ அதை ஆன்டிசிபேட் பண்ணி பண்ணதுல வி ஹேட் அ ஃபோக்கஸ் ஆன் த ப்ரே. லைனஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்தாலும் ஐ வாஸ் லக்கி வேர் ஐ வாஸ் ஏபிள் ஈவன் see the லைனஸ் partially. ஸோ அதோட ஃபோக்கஸ் ஆன் த ப்ரே, மை ஃபோக்கஸ் இஸ் ஆன் த ப்ரே. So for me, this is one of the first shots I got in 2016 as a hunt. So this is very special to me because இவ்வளவுதான் டிவியில பார்த்திருக்கோம், but first time I was able to experience something. But again, as a wildlife photographer, I'd like to share a tip. இந்த மாதிரி moments இருந்துச்சுன்னா, don't always wait for the lion or cheetah. Pray focus பண்ணுங்க. Definitely you will be able to capture as many frames as possible successfully. Okay. செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ரேம் சிவா நீங்க குயிக்கா காட்டலாம். அதே ஹண்ட்ல நடந்தது தான். ஸோ 26 அது எப்படி பிடிச்சி உங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஆல் தி predators will catch the throat, அந்த குரவழியை நெரிச்சு அதை ப்ரீத் பண்ண முடியாமல் பண்ணி தான் அதை டிசேபிள் பண்றது. அது கிளியரா தெரியுது இங்க 28, 29லயும் பாத்தீங்கன்னா அப்படிதான். அது அந்த வில்டு பீஸ் எப்படி மூவ் ஆனாலும் அந்த பிடியை மட்டும் விடாது. அந்த கிளாஸை வச்சு டைட்டா பிடிச்சி அந்த குரவழியை கடிச்சு அதை டிசேபிள் பண்ற வரைக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஹேங்கிங் டு த ப்ரே. ஸோ இந்த இடத்துல வந்துச்சுன்னா we just have to start focusing on the line and then shooting more. So both of them are fairly on the same plane, so they are in focus. Just slide 30 sir. 31 30ல வந்து இந்த action moments is not just with wildlife, with animals and mammals, but இங்க பாத்தீங்கன்னா you can also see that there is a lot of competition between vultures வந்து because of so much of kills இங்க நிறைய dead bodies இருக்கும். Lots of vultures and the scavenging animals like hyenas, jackals வரும். இவங்களுக்குள்ளாரையும் நிறைய காம்படிஷன் ஃபைட் நடக்கும். இந்த இமேஜை உத்து கவனிச்சிங்கன்னா அந்த வல்ச்சரை கீழே கிக் பண்றதே தெரியும் உங்களுக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பட் மெயின்லி ஐ ரெக்கார்ட் கீழே காலால தள்ளி விடும். ஸோ அதோட இது விங்ஸை விரிச்சு அந்த டாமினன்ஸ் எக்ஸர்ட் பண்ணி புஷ் பண்ணி வெளில தள்ளி விட்டுட்டு இதை போய் சாப்பிடும். ஸோ திஸ் லாட் நீங்க இஃப் யூ ஸ்பெண்ட் டைம் ஈச் ஆஃப் திஸ் ஆல்சோ யூ வில் ரியலைஸ் தட் there is a
everybody's got a status in their society. There's a domineering effect of one vulture trying to take more. So in a பொறுத்தவரைக்கும் இது ஒரு action sequence, so I wanted to frame that. Okay. So quickly we'll move on to portraits. Portraits again nothing very specific, but என்ன பொறுத்தவரைக்கும் இது portraitன்னு சொல்றதோட for me every animal is a personality. So அதை எப்படி best capture பண்றது both in on the field and off the field in post processing. So 32 giraffe பாத்தீங்கன்னா I wanted to have more of this kind of a tone, very close. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஜீப்ல டாப் ஓப்பனா இருக்கும். ஸோ எவ்வளவு தூரம் நம்மளால மேலே உட்கார முடியுமோ அவ்வளோ ஹைட் எடுக்கலாம். பட் ஸ்டில் we are not at the giraffe height for sure. Almost ஒரு ஐ லெவல் மாதிரி கிடைச்சது. So I wanted, and it's almost a full frame image. So with this detail I wanted to have my own palette of colors. So this way I wanted to show the personality of the giraffe. So 33 lioness. So one of the ways that we see a lot of wildlife photographers, இந்த மாதிரி ஹெட் டர்ன்ஸ் எல்லாமே டைகர்ல நிறைய பார்த்துருப்போம். பாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கும், பட் பாடி ஃப்ரேம்ல இருக்கும், ஃபேஸ் மட்டும் இதாக இருக்கும் ஃபுல் ஃபோக்கஸ்ல. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல எடுத்தது இது. 34 Yes sir, 34. என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் திஸ் இஸ் அ போர்ட்ஃபோலியோ, ஐ மீன் போர்ட்ரேட் ஷாட். மோஸ்ட் ஆஃப் த டைம் lionesses are sleeping, lionesses. So if you get access, ஒரு குவைட்டா ஒரு சாதுவா ஒரு அதோட இதை பார்க்கறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஸோ எப்பயுமே இதை லைனஸ் தூங்குற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஐ ட்ரை டு ஃபிகர் அவுட் சம் ஃப்ரேம்ஸ். இன்னொன்று கூட ஒன்று பண்ணியிருக்கேன் லேட்டர் ஆன், ஐ ஷோ இட் யூ. திஸ் இஸ் ஆல்சோ போர்ட்ரேட் இன் மை மைண்ட். 35 black and white. யா, இது ஒரு லைன் கம்பு சின்னது, பட் இந்த போட்டோல பாத்தீங்கன்னா அதோட ஆட்டிடியூட் வாஸ் தி ரீசன் ஐ வாண்டட் டு கேப்சர். இப்பதான் ஒரு பெரிய இது ஃபிக்டரி ப்ரைட்னு ஒன்று, 19 lions and cubs and lionesses were there. They just finished a meal of a wildebeest. பக்கத்துலயே மழை பெஞ்சதுனால அந்த படுல தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கும்போது இதை பார்த்தோன்னா இது ஒரு ஆட்டிடியூட் இருக்க மாதிரி இருக்கு, என்ன போட்டோ எடுக்கிறியா, யார் நீ அப்படின்னு ஒரு. That's how as a photographer I think. இல்லைன்னா இந்த ஐ கான்டாக்ட் I cannot express it in any way. So I thought I should capture this moment, and again it was a very midday. I thought black and white is the best for this, so I went in for the black and white. 36 typical portrait of a lion. So the lions, the big ones, have huge manes. So any photographer நீங்க Mara photos lions பாத்தீங்கன்னா you'll see a lot of portraits. இதெல்லாம் கிட்ட full frame ல இருக்கும். I just cropped the entire out space so that I don't see anything other than the hair. Again, a lot of eye contact. Eye contact is very important in my opinion, so that it connects the viewer to the picture. So it's high quality image, and I wanted to show the intensity of the lion. So nothing other than just the lion's head in this. 37 So this is a wild African Cape buffalo. அப்படியே உங்க வாய்ஸ் டவுன் அடிச்சு சார், கொஞ்சம் வால்யூம் சார். Okay, இது African Cape buffalo. Very very dangerous because their eyesight is poor and they're very very sensitive. Generally கிட்ட வர முடியாது, they just move away in herds. இது ஒரு almost ஒரு full frame image கிடைச்சது in 700mm ல ஷூட் பண்ணது. Full body with the the profile எல்லாமே இருந்தனால I felt it's a good sample for me to put this as a profile for this species. அதனால இதை ஷூட் பண்ணது, because my coloring is done in Lightroom. இந்த பஃபலோ தானே ஒரு இடத்துல ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தேன், அவார்டு வாங்கினது. ஒரு இடத்துல கிட்டத்தட்ட நிறைய இருக்கும், இறங்கி ஹர்ட்ல தான் போகும் மேசிவா. எப்பயுமே அது குரூப் தான், இந்த எலிஃபென்ட்ஸ் மாதிரி இது குரூப்ஸ் இருக்கு. அதனால இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்ல காஃப்ஸ் எல்லாமே, and they very dangerous. Lions கூட they don't take a chance much. ரொம்ப கால்குலேட்டடா ஒரு பஃபலோ ஐசோலேட் பண்ணிட்டு தான் அது இது பண்ண முடியும், இல்லைன்னா அந்த ஹர்ட் எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம் நீங்க. ஓகே, வெரி வெரி டேஞ்சரஸ். Slide 38. இது ஏர்லி மார்னிங் ஒரு ஷாட்டு, அந்த பிரைட் சன்ரைஸ் பார்க்கலாம் நீங்க. அதில் ஜஸ்ட் ஒரு டோப்பின்னு ஒரு இது ஆன்டிலோப், அது ஒரு மதர் அண்ட் 3 cubs. இது ஒரு கப் ஆக்சுவலா, சப் அடல்ட். அதை சாப்பிட்டுட்டு இட் வாஸ் ஜஸ்ட் அந்த லைட் கரெக்டாக அது ஃபேஸில் பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ ஐ தாட் திஸ் கோல்டன் லைட் இஸ் குட் ஃபார் மீ டு டேக் அ போர்ட்ரேட் ஆஃப் திஸ். ஸோ த பிளட் ஸ்பேட்டர்ட் இஸ் பேசிக்லி ஜஸ்ட் வெண்ட் இன் டு த திங், ஏட் அண்ட் கேம் பேக். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பிஹேவியர் தெரியும். இது இந்த கப்பு மதர் தான் அது இந்த கழுத்தை நெரிச்சு கொன்னது. பட் அது முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கப்பும் அந்த கழுத்தை நெரிச்சு அதே பொசிஷன்ல அது படுத்து இட் வாஸ் ட்ரைங் டு ப்ராக்டிஸ் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தனியாக ஷார்ட்ஸ் வச்சிருக்கேன், இதுல இல்லை.
பட் இதெல்லாம் வந்து நீங்க உங்களோட கைட்ஸ் ஜென்ரலா சொல்லணும். இப்ப பாரு, இதோட பிஹேவியர் பாரு, இப்ப மதர் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து கவிதை பிடிக்கும், இது போய் பாடியை ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோர் தென் ஜஸ்ட் ஃபோட்டோகிராஃபி, என்ன பண்ணுன்னு தெரிஞ்சா நீங்க ஆன்டிசிபேட்டடாகவே ஷார்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ தட் Okay. லேர்னிங் த அனிமல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். Slide 39. The first mother and 2 cubs. இது எல்லாமே ஒரு இம்பாலாவுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் தேவர் இந்த ஓப்பன் இம்பாலா வாஸ் ஏபிள் டு ஸ்பாட் தெம். பட் இது ஒரு ரொம்ப சிமெட்ரிக்கலாக இருந்துச்சு போஸ். ஜென்ரலாக இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ தட்ஸ் அ ரீசன் ஃபார் ஃப்ரேமிங். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க மதர் வந்து த மோஸ்ட் ஃபேமஸ் சீட்டா இன் மசை மாரான்னு யார்கிட்ட கேட்டிங்கன்னா மலைக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ ஹர் நேம் இஸ் மலைக்கா. ஷி இஸ் நோ மோர். ரீசென்ட்லி ஒரு ஃப்ளட்ல செத்து போயிட்டதா ஒரு நியூஸ். ஷி ஹேட் லைக் 4 or 5 cubs at that point in time. She's been one of the most successful cheetahs in Masai Mara to bring up cubs. In a general mortality ஜாஸ்தி, 5 cub இருந்தா இல்ல 2 அப்படிதான் பிழைக்கும். But year over year she was able to produce cubs, and she had special task force to look after her and her cubs. இந்த மாதிரி rangers. Like 40 close portrait of elephant. I think the number one click photographers group link post பண்ணிருக்கேன். Yes. 41 பாத்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, இது வந்து அம்போஸ்டலி. ஸோ massive open dry land with such big bulls. Ambosili பார்க்கலாம். So 41 is from Ambosili. 42 இது வந்து water buck. Just look very photogenic to me. So I just did a 42. So nothing specific, just a very interesting vertical frame, I thought. Typical portrait. 43 cupboard portrait with the mother taking it behind. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஐ மீன் டைம் இல்லாதனால இப்போ நான் சொல்ல. பட் இஃப் யூ கோ டு மை வெப்சைட், இதெல்லாம் நான் ஃபோட்டோ ஸ்டோரிஸ்னு ஒரு பிளாக்ல எழுதியிருக்கேன். என்ன வெரி இன்ட்ரெஸ்டிங் சீக்வென்ஸ் வேர் இட் ஹேட் டு கில் அ வில்டர் பீஸ்ட். அதே பாண்ட்ல ஒரு ஹிப்போ இருந்துச்சு, என்ன நடந்துச்சு எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் யூ கேன் கோ அண்ட் டேக் a look. 44 ஸ்லைட் 44 வந்துட்டீங்களா? 44 ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லீப்பிங் போஸ்டர்ஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு மீ. ஸோ இது ஒன் ஆஃப் த திங்ஸ். ஈவினிங் லைட் அது எப்பயுமே ஒரு 6-6:30 அப்புறமா தான் அது ஆக்டிவ் ஆகும். லைன்ஸ்லாம் வந்து during the day they sleep for like 12-14 hours. But இது எதுக்கு நான் கொண்டு வந்தேன்னா, as a wildlife photographer you should never forget to switch from automatic mode to manual mode. A lot of disturbance here, but இது வந்து manual mode ல மட்டும் தான் you can focus the subject and bring this kind of an effect of having a sharp focus on the subject with the foreground and the background being blurred. So don't forget, when you get an opportunity, the moment you keep on trying, அது lock ஆகாது because of the disturbances. So always try to think of going to manual mode, doing a manual focus, and then you can shoot the subject. Otherwise இதெல்லாம் வந்து டக்குன்னு பரண்டுரும் அந்த சைடு. So emphasize பண்றதுக்காக I wanted to share what I do. 45 another black and white portrait, very famous personality. எல்லா லைன்ஸ்க்கும் அங்க ஒரு பேர் இருக்கு because of the territories they hold. இதோட பேர் வந்து ஆல்பர்னா டீம்ட் இன்கோயபிள் பிரைட் அப்படிங்கிற ஒரு பிரைடோட ஹெட். இது they are very old. இதோட பிரதரும் they ruling the area, the pride. Okay, quickly we'll go on to 46. So 46 lend we just want to give you some options of high key and low key images that I made. Okay. 47. So in the hippos 47 48 pathina hippos in the water, very harsh lighting condition la irudhu. Water is very light, hippo is dark, so obviously I want to overexpose to try and get details on the skin, and there's no big color variation, so black and white was more effective for me rather than putting just the plain color of the water and the brown hippo. So all the 47 48 are examples of high key options. 49 pathina avdida zebra stripes are very beautiful and very harsh light la background e thevilla, so I just overexposed to try to just get more of an artistic form that I felt was good. So that 49. 50 pathina is a classic example where 50 la irkingla Shiva. Backlight ரிம்லெட் லைனஸ். இது வந்து நான் ஒரு கில் ஒன்று காமிச்சேன் இல்லையா, அந்த வில்டு பீஸ்டை கொலை பண்றது, அந்த லைனஸ் தான் இது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த கில் எங்க நடந்துச்சுன்னு தெரியும். அடுத்த நாள் காலையில 5:30 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம். அந்த ஹேர்டு விளையாண்டுச்சு, அந்த ப்ரைடு விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த லைனஸ் ஏஞ்சி போகும்போது திஸ் வாஸ் பை கோஇன்சிடென்ஸ் எங்களோட செகண்ட் ஜீப் வந்துச்சு. அந்த ஜீப்போட லைட் தான் நீங்க பாக்குறது. ஜீப்போட லைட்ல we immediately asked the jeep to stop. When it was walking we saw a beautiful rim light. கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி we were able to get this. So jeep light is also a source of light in these conditions. 51, the section on panning. So this is another classic thing that wildlife photographers go for. 52 la pathina or hyena or 52 remains of
ஐ திங்க் இட் வாஸ் an impala or something. அதை எடுத்துட்டு இல்ல இது கெசலோட இது கொம்பு தெரியுது, அதை எடுத்துட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கு, எல்லாமே புடுங்கிறதுக்கு வரும். ஸோ இது ஓடும்போது இட் வாஸ் நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ அ பேன். 53 பாருங்க, 53 இஸ் a classic example of what I said. இந்த மைக்ரேட்டிங் ஹர்ட்ஸ்லாம் வந்து ஓடிட்டே இருக்கும், they keep going in groups. ஸோ ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜென்ரலி ஐ ஷூட் வித் இந்த வீடியோ ஃப்ளூயிட் ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ ஹெட்ஸ் எல்லாம் அதை வந்து ஒரு பீன் பேக் மேலே போட்டு ஜஸ்ட் பேன் த telephoto lens so that we can try to get the subject as sharp as possible. At least the head, the remaining thing will go blurred. So, typical concepts of panning. 54 வந்து completely blurred shot, but again and the background க்கும் subject க்கும் total contrast. So I just love the black and whites on a color canvas. So that is my thought process on 54. 55, so 55 section is on behavioral frame. So idu na sonna mari animal behavior is very important if you want to make good shots, because at least 60-70% நீங்க நல்லா anticipate பண்ணலாம், நல்ல கைடு இருந்தா you know where to position, what will happen next. So அந்த பேஸ் பண்ணி பண்ண சில frames I wanted to share. So உங்களுக்கு தெரியும் காஃப்ஸ்லாம் இருக்கும்போது எப்பயுமே ப்ரொடெக்டிவா இருக்கும். ஸோ இது எப்பயுமே கிட்ட வரும்போது அப்படியே அது அம்மா கிட்ட போய் ஒட்டிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது மதருக்கு கீழே வரும்போது அந்த தும்பிக்கையும் காலுமே வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருந்துச்சு, ஒரு ஆர்ச் மாதிரி. ஸோ ஐ ஃபவுண்ட் லைக் இட் இஸ் a frame in the frame. So my inspiration behind this photo. 57 பார்த்தீங்கன்னா that image is again from Ambosali. The matriarch is leading the entire herd back to wherever it needs to go towards the evening. So again, it's all a group behavior. 58 Shiva. Yes sir, 58 பாத்தீங்கன்னா இது வந்து மல்டிபிள் எக்ஸ்போஷர்ல இது ஒரே இதுதான், மூணுமே கப்ஸ். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கெசல் ஹண்ட் பண்ணிட்டு இருக்கு. இது எப்படின்னா அது தட்டி விளாண்டு நீங்க டிவில பாத்திருப்பீங்க. ஸோ இட் பாத்துருக்கேன். உடனே கொலை பண்ணாது, பட் ஃபைனல் மொமெண்ட்ல ஏதாவது ஒன்று வந்து கடிச்சதும் அது அப்படியே எல்லாரும் eat it off. So again animal behavior as to how they do it. 59 பாத்தீங்கன்னா கிளாசிக் எக்ஸாம்பிள். எல்லாருமே வந்து இது அந்த டானோ போறாங்களா அந்த கோலிஷன்ல தான், they like to clean each other. நம்ம வந்து அனிமல்ஸ் கார்னிவோர்ஸ்ன்னு சொல்றோம், பட் நீங்க ரியலா வந்து போய் பாத்தீங்கன்னா ஃபீல்ட்ல அவ்வளோ கிளீனா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து க்ரூம் பண்ணி கிளீனா வச்சிருப்பாங்க. அதோட ஹேர், அதோட ஸ்கின் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்னதான் வந்து நமக்கு அதுக்கு லிட்டரலா கை கால் இல்லைன்னு நினைச்சாலும் God has given their own ways to make them clean and others clean for themselves. So this is a very important behavior because they cannot attract flies and infections and all that. And each of the lions or cheetahs, so they try to clean the others in the same group. So it's an important behavioral thing which has a reason behind it. 60 ட்ரீல இருக்கு. ட்ரீல இது வந்து என்ன பிஹேவியர்னா, ஜென்ரலா லைன்ஸ் வந்து செரங்கிட்டில நிறைய பார்க்கலாம், ட்ரீஸ் ஏறும், இங்க ஜாஸ்தி இருக்காது. இது என்ன ரீசனுக்காக ஏறிச்சுன்னா அதோட கில்ல வந்து ஒரு 19 ஹைனா அன்னைக்கு மார்னிங் வந்து சரவுண்ட் பண்ணி எடுத்துருச்சு. அந்த ஹைனா பேசிக்லி சேஸ் த லயனஸ் அவுட் அண்ட் த லயன் வெண்ட் அப் த ட்ரீ. அது எங்கேயோ எசக்பஸ்கா மாட்டிட்டு இட் டுக் லைக் 15 minutes ஃபார் இட் டு ஃபைண்ட் அ வே டு கம் டவுன். அது கீழே வரும்போது எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கீழே வரும் அப்படின்ட்டு we waited there. இது பாத்தீங்கன்னா ரொம்ப காஷியஸா அந்த ஹைனா போயிடுச்சா, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி கீழே இறங்கி அப்படியே ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. ஸோ இது அகைன் ஒரு மாதிரி மார்னிங்ல எடுத்தது. ஸோ அந்த இமேஜே வந்து ஒரு HDR பண்ணேன் ஜஸ்ட் டு பிரிங் ஆல் த கலர்ஸ் அண்ட் லைஃப் பேக் இன்டு இட். பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மைக்ரேட்டிங் ஹர்ட் உங்களுக்கு தெரியும், அந்த ஹொரைசன்ல ஹர்ட் ஆஃப் wildebeest போயிட்டு இருக்கு லெஃப்ட் டு ரைட். She was 61. All right sir. 61 சார். இப்போ இந்த 60ல இருக்க இமேஜ் வந்துட்டு அதோட ட்ரீயோட லேண்டே வந்துட்டு அவ்வளவுதானா? அந்த ட்ரீ அவ்வளவு ஷார்ட்டா தான் இருக்குமா? ஆமா, இல்ல நீங்க நின்னு எடுத்துருக்கீங்க? ஸ்டம்ப் வந்து அவ்வளவு பெருசு இல்ல. ஸ்டம்ப் வந்து கீழ இருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 to 1 meter இருந்திருக்கு அவ்வளவு. ஓ அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஷார்ட் ஸ்டம்ப்ஸ் தான். they are not very tall trees. வெஹிக்கிள்ல இருந்து எடுத்துறதுனால அந்த ஹை லெவல் எடுத்துருக்கீங்க. கரெக்ட். அதுவும் ஆல்மோஸ்ட் அது கீழ இறங்கி வந்துருச்சு. ஓகே. எஸ் யூ ரைட். இதே வந்து லெப்பர்ட்ஸ்ல இருந்தா இந்த மாதிரி போகுது, அதெல்லாம் ரொம்ப வெர்டிகலா இருக்க ட்ரீல மேல போயிடும். சோ தட் லயனஸ் கூட கிளைம் பண்ண முடியாது, அதோட பிரேயை கொண்டு போய் அங்க சேஃபா வச்சுக்கும். ஓகே ஓகே ஓகே. நான் லயனஸ் கிளைம் பண்ணி இப்பதான் பாக்குறேன். நீங்க செரங்கெட்டில பாருங்க, ட்ரீ கிளைம்பிங் லைன்ஸ்னே தனியா இருக்கு. ஓகே. மன்யரா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரீல லெப்பர்ட் எப்படி படுத்துருக்கோம் அந்த மாதிரி படுத்துருக்கோம், வால் கீழே தொங்கிட்டு
பியூட்டிஃபுல். நான் போனதில்லை, பட் தே ஆர் மோர் ஃபேமஸ் இன் செரங்கிட்டி. அதனால தான் மாரால பார்க்கறது ரொம்ப ஸ்பெஷல். ஜென்ரலா அது மேல போகாது. ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்துட்டு நம்ம ட்ரீல பார்க்கலாமா? செரங்கிட்டியில பார்க்கலாம். எஸ், இதுலயும் ஏறும், பட் இங்க நான் மேல்ஸ் பார்த்தது இல்ல. ஃபீமேல்ஸ் கூட இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் ஏறும். கப்ஸ் நிறைய ஏறும். அது விளையாடும் போது பாத்தீங்கன்னா கண்ணாபின்னு ஏறி விளையாடும். சீட்டா கூட நிறைய ஏறும் மரம். ஸோ செரங்கிட்டின்றது அதுவும் வந்துட்டு ஆப்பிரிக்காவா? டென்சானியால. ஸோ இதே கிராஸ்லேண்ட் தான், பட் இட் இஸ் 10 times bigger than Masai Mara, but it is in Tanzania. So Masai Mara வந்து இந்த கிராஸ்லேண்டோட கென்யா பகுதி, செரங்கிட்டி இதே கிராஸ்லேண்டோட டென்சானியா பகுதி, அவ்வளவுதான். பட் அது வந்து 10 times bigger. அந்த ஃபர்ஸ்ட் மேப்ல காமிச்சு இல்லையா, அது கீழே போயிட்டு கிரேசிங்லாம் முடிச்சு திருப்பி மேல வருது இல்ல. ஸோ அந்த லோவர் பார்ட் ஃபுல்லா டென்சானியா, அதான் செரங்கிட்டி. மேல இருக்கு இந்த சின்ன பார்ட் 1/10 தான் வந்து மசாய் மாரா. அதுலயே இவ்வளவு லைஃப் இருக்கு. செரங்கிட்டில உங்களுக்கு நிறைய டைம் வேணும். அங்க லேண்ட்ஸ்கேப்ஸே டிஃப்ரெண்ட். அங்க கிரானைட் போல்டர்ஸ்லாம் இருக்கும். நீங்க நிறைய வைல்ட் லைஃப் இமேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்ல இந்த சிங்கம் வந்து அந்த மேல இந்த சிம்பா இதுல எல்லாம் பாத்திருப்பீங்களா, லைன் கிங்ல எல்லாம் மேல நிக்கும்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் செரங்கிட்டில பார்க்கலாம். கிரானைட், அது பேர் கோப்பேன்னு சொல்லுவாங்க. KOPJE. கோப்பே அப்படினாலே அது செரங்கிட்டி. ஆனா அங்க வந்துட்டு டூரிசம் அவ்வளவா இல்லையா? ஏன்னா நிறைய இமேஜ் நான் வந்துட்டு அதே மாதிரி தான் நான் கேள்விப்படுறேன். செரங்கிட்டில அதுவும் கேள்விப்படுறேன். செரங்கிட்டி டென்சானியா இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் 10 times bigger. ஸோ நீங்க வந்து பிளான் பண்ணும்போது மினிமம் 10 நாள் 12 நாள் இருந்தாலும் போட்டோகிராஃபரா நிறைய ஏரியா கவர் பண்ண முடியும். ஏன்னா எங்க கால்விங், எங்க ஆக்ஷன் நடக்குது, எங்க கோப்பை இருக்கு, அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இங்க பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் வந்து இந்த இடத்துல கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதான் சொல்லுவாங்க, அந்த ரிவர் கிராசிங்காவே வருவாங்க அந்த டைம்ல. இடம் நிறைய சான்சஸ் ஜாஸ்தி. அங்க வந்து பெரிய இடம், பட் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பியூட்டி. பீப்புள் ஆல்சோ கோ தேர். இட்ஸ் ஈக்குவலி பாப்புலர், பட் மாரா இஸ் a lot more commercial, to be honest. Serengeti is very expensive. Okay. 61 பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ரெட் பில்ட் ஆக்ஸ் பெக்கர்னு பேர் இந்த பேர்டு. இது வந்து அந்த எல்லா அனிமல்ஸோட பிளட் எடுக்கும். பிளட், அது இருக்க இன்செக்ட்ஸ்லாம் சாப்பிடும். ஸோ இது கிளீனிங்க்கு எல்லா அனிமல்ஸும் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இந்த பெக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. பட் இதுல வச்சு நிறைய ஃபேமஸ் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காம்போசிஷன் பண்ணிருக்காங்க. வெறும் அந்த பாடி அண்ட் இந்த ஆக்ஸ் பெக்கர் மேல இருக்க மாதிரி, ஜிராஃப் ஒரு கழுத்துல இருக்க மாதிரி எல்லாம். ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதோ என்னோட இது பாத்தீங்கன்னா இது நான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணும்போது இதோட டைட்டிலே வந்து கேன் யூ கீப் அ சீக்ரெட் ஃபார் மீ அப்படின்னு சொல்ற மாதிரி. ரைட், தெர் இஸ் அ கான்வர்சேஷன். அது காதுல போய் சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அகேன் ஜஸ்ட் அ குவிக் மொமெண்ட் இன் மை மைண்ட். ஸோ ஐ தாட் ஓகே, இது ஒரு பிஹேவியர் இது பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும்ட்டு என்னோட தாட் ப்ராசஸ். 62 பாத்தீங்கன்னா இது பேர் சர்வல் கேட். இதுவும் வந்து ஒரு கார்னிவோர். ஆனா சின்ன இந்த மைஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கட்டி இது பண்றது ரொம்ப ஸ்கிட்டிஷ். டக்கு டக்குன்னு இது பண்ணாது, ஓடிடும். ஆனா இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வெயிட் பண்ணோம்னா, அன்னைக்கு இட் வாஸ் சோ கம்ஃபர்டபிள் தட் இட் அலௌட் த கிட்டன்ஸ் டு கம் அண்ட் இட் கேவ் அஸ் such a shot at eye level where it was very comfortably, cleaning the kitten and spending time with us. Almost half an hour spend பண்ணோம். ஸோ அந்த ஒரு ஃபியர் கொஞ்சம் போயிடுச்சு. நம்ம வந்து we are not approaching it and crossing the circle of fear ன்னு தெரிஞ்சாலே these animals which are very shy will also allow you. So I was able to experience this behavior of the serval cat. 63, a nice moment in Amboseli again. Elephantum அதோட காஃபும். 64 போலாம் சிவா. 1 minute. 64ல வந்து இது லைன்ஸ், இது ஒரு நல்ல மழை இருந்துச்சு. அதனால எல்லாம் ஒரு 6 இருந்துச்சு. பட் இது 3 மட்டும் தனியா சிங்கிள் அவுட் பண்ணேன். 6ம் அந்த மழையோட குளிருக்காக நல்லா கிட்ட ஒட்டிட்டு இருந்துச்சு. என்னோட சோஷியல் மீடியாவுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், அந்த என்டையர் 6ம் இருக்க மாதிரி ஒரு பெரிய பேன் ஷாட் எடுத்திருந்தேன். ஸோ அகேன் லாட் ஆஃப் பாண்டிங். லைன்ஸ்லயும் வந்து நிறைய பாண்டிங். இதெல்லாம் வந்து 2 years ஆன அப்புறமா ஜெனரலா லைன்ஸ் மூவ் அவே ஃப்ரம் த ப்ரைட். மேல்ஸ், ஃபீமேல்ஸ் வில் கண்டினியூ இந்த ப்ரைட். மேல்ஸ் வந்து they have to go out, they have to challenge other bigger males and other prides. அவங்க ப்ரைடை ஓவர்டேக் பண்ணி அந்த மேல விரட்டி அடிச்சுட்டு அந்த ப்ரைடை இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறமா மேட் பண்ணி அதோட கப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் இதோட ஜென்ரல் சோஷியல் லைஃப். ஸோ இந்த 6 மேலும் they just come out of that என்கோயானி ப்ரைட்னு ஒன்று. Probably another 1 or 2 years they will start finding their own females and brides. Slide 65. Yes, 65. 65 கீழே வந்து ஒரு ஹேர், அது லாங் இயர்ட் ஹேர் ஏதோ ஒன்று. ஸோ இது வந்து இந்த லெப்பர்டு வந்து கத்துட்டு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு ஃபுல்லாக அடிபட்டுருக்கு, பஞ்சராக இருக்குல்ல. ஏன்னா அது அந்த அளவுக்கு அதை டார்ச்சர் பண்ணி இது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, இந்த குழியில் அதை உட்கார வச்சுட்டு
பின்னாடி ஒரு 4 ஸ்டெப் போயிட்டு ஓடி வந்து அது மேல ஜம்ப் பண்ணும். ஹேர் நவர்லனா அந்த ஹேரை கடிச்சு அது கிளாஸ் இது பண்ணி அது ஓடும்போது திருப்பி போய் அது பிடிக்கும். ஸோ ஒரு 15 minutes இட் வாஸ் ட்ரைங் டு ஹோன் இட் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறமா அது அப்படியே கடிச்சு அது புஷுக்குள்ள எடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பிஹேவியர் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு see in the wild. ஏன்னா இட்ஸ் ட்ரைனிங் இட் செல்ஃப். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் டு see in the wild in photograph it also. Okay, so the next one I'll kind of accelerate. We already lost time. Next one, the Great Migration. நான் சொன்ன மாதிரி river crossing. நீங்க மசாய் மாரா Great Migration போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு zillion photos கிடைக்கும். இந்த மாதிரி river crossing, jumping into the river. இது எப்படின்னா இது அந்த ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் கும்பலா போவோம், யாராவது ஒண்ணு தப்பி குதிச்சுன்னா எல்லாமே குதிச்சிடும். அது எங்க கரெக்டா குதிச்சிருக்கா, அது குதிச்சு வெளில வர இடத்துல இடம் இருக்கா எதுவுமே பார்க்காது. அந்த மாதிரி தப்பான இடத்துல அது பண்ணிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாம்பீட்லயே செத்து போயிடும். இல்லைன்னா அந்த crocodiles will come and catch them in the water. So most of the time they make a mistake. இங்கே heavy இந்த நைல் crocodile சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்க இருக்கும். So the Mara river is infested with crocodiles. 2-3 crossing pointsல இன்னும் ஜாஸ்தி. அங்கெல்லாம் போனீங்கன்னா அது அப்படியே it'll be waiting for the wildebeest to cross, catch and then take them. இது zebra, topi, நிறைய antelopes. இது வந்து ஜெனரலா wildebeest தானே? ஆமா சார், இது wildebeest. ஆமா. ஓகே, thank you. wildebeest-ஓட சேர்ந்து ஜீப்ராஸும் பார்க்கலாம். ஜீப்ராஸும் இருக்கும். டோப்பின்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு அதுல இருக்கு. டோப்பிஸும் வரும். இது 3 ஜெனரலா பார்க்கலாம் கிராசிங். இது எல்லாமே வந்து நான் சொல்றது டன்சானியால இருந்தே வரும். பட் அவங்க நம்பர்ஸ்லாம் வெரி வெரி லெஸ், இன் a few hundreds or thousands. இதுதான் வந்து மில்லியன்ஸ்ல வரும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. என்னன்னா நம்ம போய் வெயிட் பண்ணுவோம், அது ஒரு 10,000 வந்து அந்த ஆப்போசிட் பேங்க்ல வெயிட் பண்ணுவோம். திடீர்னு ஏதோ நினைச்சு திருப்பி போயிடும். ஸோ நம்ம 2-3 hours வெயிட் பண்ணது வந்து வேஸ்ட் இல்லை. பட் that's how what you should be prepared for as a photographer. அது நடக்கும்னு சொல்லவே முடியாது. திடீர்னு பார்த்துட்டே இருப்போம், டபடபடன்னு குதிச்சு போயிடும். ஸோ அந்த ஒரு அட்ரினலின் இஸ் வெரி வெரி ஹை. சிலது என்ன பண்ணோம்னா குதிச்சுட்டு பாதி வந்துடும், நடுவுல இந்த ஹிப்போபோட்டமஸ் இல்லைன்னா இந்த crocodile பாச்சுன்னா அப்படியே பாதி வெட்டிட்டு பாதி அங்க திருப்பி அந்த சைட் போயிடும், பாதி இங்க வந்துடும். இதுல ஃபேமிலிஸ்லாம் ஸ்பிளிட் ஆகும். நல்லா பார்க்கலாம். அந்த குட்டிங்கெல்லாம் இங்க வந்துட்டு திருப்பி அந்த பேங்க் கரையில போயிட்டு இட் வில் பி சர்க்கிளிங், என்ன பண்றதுன்னு தெரியாம. ஸோ லிட்டரலா யூ கேன் see like families getting partition. அங்கேயே வெயிட் பண்ணோம்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எங்களுக்கு. சிலது வந்து திருப்பி போக ட்ரை பண்ணோம், ஒன்றும் பண்ண முடியாது, போயிடும். இந்த பேங்க்குக்கு திருப்பி போய் கனெக்ட் பண்ணலாமா ஃபேமிலியில அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது புஷ்ல இருந்து லைன் வந்து பிடிச்சிட்டு போயிடும். லயன்ஸ் ஆல்சோ நோ வாட் ஆர் த கிராசிங் பாயிண்ட்ஸ். அந்த இடத்துல இருக்க அந்த ப்ரைடு வந்து டபுள் கிராசிங் ப்ரைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த கிராசிங் இடத்துக்கு பேரே வந்து அந்த ப்ரைடோட பேரும். அங்கெல்லாம் அந்த புஷ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உடனே வந்து அது பிடிச்சிட்டு போயிடும். ஸோ ஐ ஹேவ் சம் ஷார்ட்ஸ் ஆஃப் தட். ஸோ அந்த கிராசிங் அப்போ இட்ஸ் ஜஸ்ட் ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங். எப்போ நடக்கும், என்ன நடக்கும், யார் வரும், ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப டம்முன்னு சொல்லுவாங்க. நாங்க பார்க்கும்போது இந்த லைன் வந்து அப்பதான் அடிச்சு எடுத்து போயிருக்கும் புஷ்ஷுக்குள்ளார. ஒரு 15 minutesல இது டென்ஷன்ல சுத்தி அதே புஷ்ஷுக்கு போகும், திருப்பி அதை விரட்டிட்டு வரும். It'll be really crazy. When you go to a crossing point, good opportunities for you to photograph. 68 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பிரைம்ல எடுத்தது, ஜஸ்ட் டு ஷோ த கமோஷன் அண்ட் கேயாஸ். இந்த தண்ணியில அந்த ஒரு டஸ்ட், அந்த ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, அந்த வேகத்தை காட்டுறதுக்காக கிட்ட ஜூம் பண்ணாதான். அதனால ஐ டென்ட் bring any landscapes. So the chaos depict பண்றதுக்கு I thought going fully zoomed in will give me a better opportunity, and I think it has also come to my expectation. Okay. 69 is another way of not zooming in but showing the commotion. And இதெல்லாம் அந்த பேங்க் கரையில இருந்து இறங்கி தண்ணிக்கு போறது, ஃபுல்லா மட் இருக்கும் இல்லையா, அது ஓட அந்த டஸ்ட் கிக் ஆகும். நிறைய black and white imagesல பார்க்கலாம். People have made fantastic images of this. Okay. Slide 70 வாங்க. 70ல வந்து அந்த லெஃப்ட் கீழே பாத்தீங்கன்னா அந்த crocodile அந்த இதை பிடிக்கிறது இருக்கும். இது தப்பிச்சிடுச்சு, அதோட வால்ல மாட்டிக்கிச்சு. ஸோ இது வந்து என்னோட கேப்ஷன் வந்து இது நெயில் பைட்டிங் ஃபினிஷ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது ஒரு டெயில் பைட்டிங் ஃபினிஷ். எனக்கு 1 minute இங்க இருக்குது அங்க இருக்குது, ஃபைனலா அது என்ன சொல்றது, வந்தா மயிறு போனா இதுன்னு சொல்லுவாங்க. சாரி, வந்தா மலை போனா மயிறு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். Okay. Lost a few hairs but it had his life. So அது வெளில வந்துருச்சு. It didn't get into the jaws of the crocodile. Okay. கொஞ்சம் HDR பண்ணு just to get the colors out. 71 பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள். ஸோ நீங்க வைட் ஆங்கிள் பண்ணலாம் அதுல. இது ஏன் வைல்ட் ஆங்கிள்னா, அந்த பின்னாடி இருக்க கரையில பாத்தீங்கன்னா அந்த கியூ எவ்வளவு தூரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கரைக்கு வந்தது, எங்க சைட்ல வந்த இது வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கு லெஃப்ட் டு ரைட்டு. வாட்டர்ல இன்னும் கிராஸ் ஆகுது. அந்த வாட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்,
அது ஒரு மாதிரி டயகனலா போகுது. ஏன்னா அந்த வாட்டரோட பேஸ் அவ்வளோ. அந்த மாரா ரிவர் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அண்ட் வெரி ஹை பேஸ். ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரைட் லைன் அங்கேருந்து இந்த இதை கறக்குறது. ஸோ அந்த வாட்டர் கரண்டோட இதுலயே போய் அப்படியே லெஃப்ட் போய் அப்படியே மேலே ஏறி வருது. அண்ட் அந்த கரையில பேங்க்லையும் பார்க்கலாம், அங்கேயும் ஒரு ஜீப் தெரியும் உங்களுக்கு ரைட் சைட்ல. அந்த அந்த வில்டர் பீஸ்டோட லைனை பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நீங்க இந்த மாதிரி கிராசிங் இருக்கு. So you can compose multiple types of frames when you want to shoot the wildebeest crossing. Okay. And 72 பாத்தீங்கன்னா another classic case where we were able to position exactly to see the jump into the river. People go specifically for this to get the mid-air photos. Okay. We can go to 74. So 74 is basically magical light. I want to talk about early morning light and the rim lighting. So 74 பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பிரதர்ஸ் early morning. நல்லவேளை ஜஸ்ட் அது படுக்க போறதுக்கு முன்னாடி எடுத்த ஷாட். இது அந்த பிரெத் இருக்கு, உங்களுக்கு இந்த ரிம் லைட் இருக்கு. மார்னிங் லைட் இஸ் அமேசிங். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி 75 இது ஈவினிங் லைட். இது அம்போசிங்ல எடுத்தது. எலிஃபென்ட், லோன் எலிஃபென்ட், கிராஸ்லேண்ட் கிரேஸ் பண்ணி ஈவினிங் மூட்ல. Okay, so I've covered most of the stuff. I'll go through the very few slides left. 76 bird life. So I'm sure there are a lot of bird photographers also in the group. Mara, Naivasha, Nakuru, a lot of places give fantastic birding. 77 la pathina na first kaamicha and action shot la irundha adhe species the African fish eagle. Idu or pair. You can see the claws and the talons evlo sharp ah irukku parunga fish pick pandradhukku. 77 enna idu sir idu? Idu African fish eagle nu solluvaanga. Oh, நான் அந்த ஒரு ஆக்ஷன் ஷாட்ல காமிச்சேன், அது தண்ணியில ஆமா. ஓகே, சேம் ஸ்பீஷீஸ் தான் இது. இதுவும் வந்து லேக் நைவாஷால எடுத்தது. இது ஒரு பேர் இருந்துச்சு இந்த டைம்ல. ஓகே, பாயிண்டட் பீக் அண்ட் கிளாஸ் எப்படி இருப்பாரு. 78 ஹார்ன்பில்ஸ், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ஒன்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மீட்டர் இருக்கும். நல்ல ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும். இது வந்து சதர்ன் கிரவுண்ட் ஹார்ன்பில்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்க ஃப்ராக்ஸ், ஸ்னேக்ஸ் அது இதெல்லாம் சாப்பிடுவாங்க. They are all birds of flight. இது மரத்து மேலயும் பார்க்கலாம். 79 starling. I forgot the name. இது rupal starling இல்லைன்னா superb starling ன்னு தெரியல. So one of the 79 very common bird starling. starling. Okay, காக்கா மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஸ்டார்லிங் இருக்க இடத்துல மற்ற ஸ்பீஷீஸ் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப டெரிட்டோரியல், அப்படியே இது பண்ணி ஒரு குரூப்பா இருக்கும். 80 வாங்க. வீட்டி பாத்தீங்கன்னா ஸ்டார்லிங் தான். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டார்லிங். ஆனா இது கோப்ரோல எடுத்தது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எங்களோட அந்த மீதி பிரெட் ஸ்லைஸ்லாம் திரும்பி பார்க்கும்போது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி, டக்குன்னு ஒரு கோப்ரோ ஒன்று வச்சு ஒரு வீடியோ எடுத்தேன். வீடியோல இருந்து எடுத்த ஒரு ஃப்ரேம் தான் அது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ டு டூ சச் லோ ஆங்கிள் ஃபோட்டோகிராஃபி. ஜென்ரலாக எங்களால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து யூ கேன் கெட் டவுன். தனியாக இடம் உங்களுக்கு கைட்ஸுக்கு தெரியும். யூ கேன் ஆக்சுவலி பி ஒன் வித் நேச்சர் அண்டர் அ ட்ரீ அண்ட் ஈட் அண்ட் தென் கெட் பேக் இன்டு தி ஜீப் அகைன். ஸோ அப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. we went there. Okay. So next just two more categories. ஒன்று லைன் ஆஃப் சைட். I'll quickly go through this. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து 82 வாங்க சிவா. ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து ஃப்ரேம் பண்ணும்போது லைட் இருந்தால் லைட் தான் மெயின். அப்படி இல்லை லைட் இல்லை, இது வந்து அதோட ஒரு போர்ட்ரேட்டு இல்லைன்னா அதோட பர்சனாலிட்டியை டெபிக் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைன் ஆஃப் சைட் இஸ் வாட் ஐ லுக் ஃபார் இன் த ஃப்ரேம்ஸ். ஸோ 82 இது வந்து ஃபர்ஸ்ட் காமிச்ச அதே கில் தான். அது அந்த ஒரு லைனஸ் இது சேஸ் பண்ணுச்சு இல்லையா. ஸோ அது செட்டில் டவுன் பண்ணி அது இட் வாஸ் ஹோல்டிங் டு த நெக். ஸோ அகைன் வி வென்ட் லோ. இது வந்து பஃபலோவா சார்? நீங்க இல்ல இது பஃபலோவா? இல்ல இது வந்து wildebeest. நான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல காமிச்சல ஒரு 3 ஆமா அட்டாக் பண்ண மாதிரி காமிச்சது. அதே தான். ஒரு இடத்துல லைனஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல, இது ஃபோக்கஸ். ஆமா ஓகே அதோட கண்டினியூஷன் இது. ஓகே, கடைசி இது. ஓகே நம்ம வந்து அது மூவ் பண்ண நம்ம ஜிபியூ மூவ் பண்ணி we try to get into a position. இது வந்து கம்ப்ளீட்டா ஆல்மோஸ்ட் the final stages of the wildebeest. So eye contact was very important. 83 பாருங்க. ஒரு lioness walking over a dead wildebeest. இதுவும் eye contact is very important. So 82 ல இருக்கீங்களா? 83 ல இருக்கீங்களா? சாரி 83. ஸோ இது வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங். இதை நாங்கள் ஒரு இதில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிராசிங் ஏரியாவில் கிராசிங் ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டு இருக்கும் போதே பின்னாடியிலேருந்து ஒரே கமோஷன். ஏன்னா இந்த வாட்டி கிராசிங் வந்து எங்க சைட்லேருந்து ஆப்போசிட் சைடு நடந்துட்டு இருந்துச்சு. இட் வாஸ் நாட் ஃப்ரம் ஆப்போசிட் கமிங் ஹியர். ஸோ பின்னாடி ஒரு பெரிய லைன் இருந்துச்சு. அந்த லைன் கார் டயர் தெரியுது.
இது இந்த சைட் ஜீப்ஸ் இருந்துச்சு. இது என்னன்னா எங்களுக்கு பின்னாடி இந்த ஒரு கூட்டத்துக்கு உள்ளார பூந்து இந்த லைனஸ் அடிச்சு எடுத்துட்டு வந்துச்சு. என்னோட டிரைவர் அப்படியே ஒரு 180 டிகிரி டர்ன் பண்ணிட்டான். சொன்னா இது பின்னாடியே நடக்குது, முடிஞ்சா ஷூட் பண்ணலாம்னு சொல்லி திரும்பணும். அதுக்குள்ள அதை கில் பண்ணி அதை போட்டு அது மேல அப்படி எழுந்து நடந்து வரும்போது I was able to get the shot again. So quite happy to get this. Kill கிடைக்குதோ இல்லையோ, is another frame that I wanted to cherish. Okay. 84 பாருங்க. It's like a morning breakfast time. Brilliant light. The ரெண்டு sub adult வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. So we got the news that they're coming. So one in focus, one out of focus, but both of them are looking at me. Opportunities for me to frame. Okay. 85 பாத்தீங்கன்னா you can shoot through these small holes. 85 ல பாத்தீங்கன்னா இது ஒரு lioness. It was having a zebra. The zebra ஓட ஸ்கின் தெரியுது பாருங்க அந்த கோட். So அந்த பாடி வழியா ஷூட் பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம். கரெக்டா ஒரு பாயிண்ட்ல அது சாப்பிட்டுட்டு கேமராவை பார்த்துச்சு. ஸோ immediately with this 86 again a black and white rendition of a leopard. 86 high key image. Actually இது நான் it is very high key ன்னு எடுக்கல. நான் black and white கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் blow out பண்ணேன் because I felt the impact was much more in black and white. நான் அதுக்கப்புறம் குரூப்ல இதோட ஆக்சுவல் போட்டோ அனுப்புறேன். நான் எப்படி இருந்த ஜீப்ல எங்க இருந்துச்சு, so people can get a sense of how this was done. Okay, so I think with up to 86 I have kind of covered my perception of what a photographer can do in a place like Mara. If opportunities இருக்கும்போது what I look for, what is the story behind this and all that. So last over 5 minutes I'll just take to do the behind the scenes. And I saw people wanted to do videos and all. என்னால ஒண்ணுமே ஷேர் பண்ண முடியல. I can send you the video. 88. So quicker just to show actually என்ன இருக்கு மாறாலன்ட்டு. So first image பாத்தீங்கன்னா animals will come close. நம்ம உள்ளார தான் இருப்போம், இறங்க மாட்டோம். It's safe because இதுல இது வந்து ஒரு குட்டி கப், so it's always inquisitive. மற்றபடி lions, cheetahs எதுவுமே வந்து they don't have any interest in us. It is absolutely safe even if we have open windows and everything. They're used to people and we are not a part of their food chain. But நம்ம ஏதாவது தேவையில்லாம provoke பண்ணா any animal for that matter will defend itself. So there have never been any issues of deaths and all that. And guides are very principled. They won't take you unnecessarily close to these subjects. Right side, one of my group members were photographing a lion pride. So typical bean bags. நான் சொன்னேன் இல்லையா, அவர் கீழே உட்கார்ந்துருக்க இடத்துல வந்து ஒரு சீட்டை எடுத்துட்டோம். ஸோ முன்னாடி இடத்துல இஸ் சிட்டிங் டவுன் on the ground floor. இந்த இடத்துல ஜீப்ல we didn't remove the door, so you can see a bean bag on the door also. அந்த கேப்ல ஜம்ப் பண்ணதா சார்? அந்த கேமரா வைக்கிற கேப்ல தான் இல்லப்பா, அது வந்து உள்ளார வரதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஓஹோ, ஓகே. இந்த குட்டிங்க வந்து இன்குவிசிட்டிவா இருக்கணும் வரும். எது வரும்னா சீட்டாஸ் வரும். ஏன் சீட்டாஸ் வந்து இந்த சீட்டாஸ் உள்ளார குதிக்காது, அது டாப் ஆஃப் த ஜீப் போயிடும். ஏன்னா சீட்டாஸ்க்கு எப்பயுமே ஹைட்ல இருந்து பார்க்கணும், அப்பதான் அதுக்கு வந்து எங்க பிரே இருக்குன்னு தெரியும். போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட் ஹில் மவுண்ட் எல்லாம் இருக்கும்போது நிறைய போட்டோஸ் அது மேல இருக்கும். ஏன்னா அது வந்து வேண்டேஜ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்தா அதுக்கு ஃபுல்லா அந்த ஏரியாவை சர்வே பண்ண முடியும். கீழே இருக்க போட்டோ பாருங்களேன், இது ஓப்பன் கிராஸ்லேண்ட் இல்லையா, ஓப்பனா இருக்கு இல்லையா, கீழே இருக்க இந்த பேனை பாருங்க. ஸோ நீங்க கீழே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரேயே தெரியாது. ஸோ நீங்க எவ்வளவு ஹைட்டுக்கு போறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க விசிபிலிட்டி பெட்டரா இருக்கும். அதனால சீட்டாஸ் ஹவ் நோன் டு கிளைம் டு ஜீப்ஸ். இப்போ அதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. they don't go close to the cheetahs. ஏன்னா people's reaction cannot be controlled அப்படிங்கிறதுக்காக. கீழே இருக்க போட்டோ பாத்தீங்கன்னா கிராசிங் பாயிண்ட் நான் சொன்னேன், அந்த ரிவர் கிராசிங். ஜீப்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தி wildebeest to cross. So top வந்து ஓப்பனா இருக்கும். So we actually sit on the top. You can see our lenses there. Bean bag photo we can shoot. These are typical scenarios where இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் you can see the images that we made. 89 போங்க. 89ல ஜீப்புக்குள்ளார இருந்து எப்படி ஷூட் பண்றது, என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ 89ல இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா இந்த பீன் பேக் மேல நான் சொன்னேன் அந்த லிக்விட்ல ஃப்ளூயிட் பால் ஹெட்ஸ் வீடியோக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் ஈஸி டு டர்ன் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு பேனிங் அது இதெல்லாம் பண்ணணும். ஸோ எப்படி சரியா நிக்குது அது ஹெட்? அந்த ஹெட் ட்ரைபாட் கிடையாது, பீன் பேக்ல இருக்கு. சில பீன் பேக்ஸ்ல எல்லாம் வந்து மேல ஒரு பிளேட் வச்சிருவோம். ஒரு பிளேட்ல வந்து அந்த 3¼ இன்ச் ஸ்க்ரூ இருக்கும். சோ நீங்க ட்ரைபாட்ல போற அதே ஸ்க்ரூ சைஸ் தான் இதுல இருக்கும். ஓகே. பேக் வித் பிளேட்னு சர்ச் பண்ணீங்கன்னா you will get these bean bags. ஸ்க்ரூ பண்ணி ஸ்டடியா இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் ஆகாது.
ஓகே ஆக்ஷன் ஷாட்லாம் எடுக்கும்போது இப்படிதான் எடுக்க முடியும். அந்த பால் ஹெட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் டு ரைட் அந்த சீட்டா ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த கான்ஃபிகரேஷன்ல எடுத்தது தான். ஏன்னா நமக்கு லென்ஸ் ஹேஸ் டு பி வெரி ஸ்டர்டி. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு அந்த போட்டோ போட்டுருந்தா அந்த வெர்டிகல் போட்டோ, நார்மலா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பீப்புள் இல்ல இதெல்லாம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீங்க ஷூட் பண்றீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த சீட்டாஸ் சீட்டா தட் இஸ் சிட்டிங் தேர் ஆர் ஸ்டாண்டிங் அப். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் டிபிக்கலா ஜீப்குள்ள இருந்து இப்படிதான். ஸோ நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துருப்பேன். மோஸ்ட் ஆஃப் மை கெஸ்ட்ஸ் ஆர் சிட்டிங் அட் த பேக். அவங்களுக்கு இது லாட் மோர் மூவ்மெண்ட். ஐ எம் யூஸ்ட் டு ஷூட்டிங் ஃப்ரம் ஒன் சைட் ஆஃப் த விண்டோ இஃப் தேர் இஸ் an opportunity there. அதாவது சார் இப்போ லெஃப்ட் சைடு உட்காந்துருப்பாங்க, ரைட் சைடு உட்காந்துருப்பாங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு மட்டும் தான் தெரியும், ரைட் சைடு எதுவும் எடுக்க முடியாது. கரெக்டா? எனக்கு மட்டும் பின்னாடி இருக்கவங்க பாத்தீங்கன்னா அந்த 8 சீட்டர்ல ஜென்ரலா நான் வந்து மேக்ஸிமம் 3 ஆர் worst case 4 பீப்புள் தான் எடுப்பேன். ஏன்னா ஒருத்தருக்கு 2 சீட் கிடைக்கும், 2 சைடும் விண்டோ ஓப்பனா இருக்கும். ஸோ அவங்க வந்து எந்த சைடு வேணா எடுத்துக்கலாம். ஓகே அப்படி மாறிக்கலாம். இந்த சைடு கிடைச்சா இந்த சைடு, இந்த சைடு கிடைச்சா இந்த சைடு. ஏன்னா அவங்களுக்கு தான் ஐ வாண்டட் டு மேக்ஸிமைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம். because they come once in a year. I keep going most of the time. Okay. I'm happy with this. இப்போ ஒரு 3 பேர் தான் இருக்காங்க, பின்னாடி 3 ரோ இருந்துச்சுன்னா என்னோட கைட் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்ல அலைன் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் ஒரே பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஓகே இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்டேஷனரியா இருக்கும்போது என்னோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து பெரிய பிரைம் லென்சஸ் எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஸோ நான் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் பாஸ் ஆன் த கேமரா அண்ட் சேஞ்ச் த கார்டு. எல்லாருக்கும் அதே இமேஜ் கிடைக்கும். ஸோ you basically you come back with very good images. Even if you're amateur and starting, you have a lot of opportunities to learn because there is time and subjects are very cooperative. Okay. So 90 slide number 90 போனீங்கன்னா again first slideல வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எவ்வளோ கிட்ட இந்த லைன்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட டோர்ல இருந்து தெரியுது. இது மீட்டிங் பேர் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மீட்டிங் பேர் கிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வைட் ஆங்கிள் நீங்க இப்ப உங்களால வந்து யோசிச்சு பார்க்க முடியும் எப்படி அந்த வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்க முடியும். பின்னாடி வந்து கிரவுண்ட் லெவல் போனார்னா பியூட்டிஃபுல் ஸ்கை இருக்கு, ஓப்பன் கிராஸ்லேண்ட் இருக்கு. இந்த லைனை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த சேம் கைண்ட் ஆஃப். ஸோ இட்ஸ் நாட் மேஜிக், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். இட்ஸ் நீங்க மைண்ட்ல எப்படி கம்போஸ் பண்றீங்கிறது அவ்வளவுதான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல ஐ வாண்டட் டு ஷோ ஹவு தீஸ் ஷாட்ஸ் ஆர் பாசிபிள். அதுக்காக தான் இதை போட்டேன். ரைட் சைட்ல பாக்குறது தான் டிபிக்கல் ஜீப். ஸோ இது ஒரு லேண்ட் க்ரூசர். இது வந்து ஒரு பின்னாடி 8 பேர் உட்காரலாம், முன்னாடி டிரைவர் நானும் இருப்பேன். நீங்க பார்க்குற மாதிரி டாப் ஓப்பனா இருக்கும், சைட்ல விண்டோஸ் ஓப்பன். ஸோ சைட்ல நீங்க பார்க்கலாம் அந்த கிம்பல் ஹெட் பீன் பேக் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இது பண்ணிக்கலாம். மோஸ்டா இந்த ஃப்ரண்ட் கிரில்லா இருக்கு இல்லையா, அங்க கூட நான் கோப்ரோ செட் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ வேணும், யூ வாண்ட் மோஷன் பிக்சர்ஸ் ஆஃப் ஹவு திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் ஆல் தட், எவ்ரிதிங் கேன் பி டன். இந்த இடத்துல ஏன் வண்டி நிப்பாட்டி இருக்கோம்னா மண்ணில் மாட்டிச்சு. ஸோ இன்னொரு லேண்ட் க்ரூசர் வந்து இது ஒரு பெல்ட் போட்டு விட்டுச்சு. ஸோ we have to get down quickly and then get in. Okay. And the last slide, one more to show you. The first one is about the 91 la first image வந்து இந்த crossing. Again crossingல என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கும், we don't go so close to the subject. So என்னோட 500 mm prime தெரியற மாதிரி just to give you an idea எப்படி அந்த images வருதுன்னு. And right side picture பாத்தீங்கன்னா அந்த GoPro சொன்னேன் இல்லையா, இந்த Starlink இருக்கு. This is my friend, good friend. கீழ அந்த GoPro இருக்கு. Yes. On the mode, and then இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு இறங்கும் போது இதை பார்த்தோம். Then we thought, okay, we're cooperative work and so we shot the photos. Okay. So we're on the last slide. So thank you. I really apologize for the inconvenience in starting late, but I think I shared what I wanted to, and I like to connect with every people on the call. So you can go to my website. So நான் சொன்ன நிறைய ஸ்டோரிஸ்லாம் blog எழுதியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா please take a look. I already got a lot of connections on Instagram, thanks Shiva. And FB la, if you search for Vijay Ram Harinathan, you'll also be able to connect to me. So thanks a lot everybody, and once again sorry for the late start and all the confusion. I just have one question, Mr. Vijay. Yes sir. Vijay, how much does it cost to make a trip to Masai Mara and back? Sir, including the travel, I mean boarding, lodging, all that. So normally pathina there are flights from Bombay to Mara, return flights for 30,000 rupees. That's typically our cost of flights, international flights. And that is to Mara and back 30,000. Amma inge vande once you land in Mara, the package to take care of you right from the time you land in Nairobi to get you back will range anywhere between, you can do as low as $1,950 all the way up to about $3,500. About $1,000. No sir, $1,950. So $2,000 for 5 and 6 days.
This includes your accommodation, food, guiding, park Okay. fees, Nairobi stay, எல்லாமே. Okay. In the peak season, you can do about a few $100 lesser if you don't go in the migration season. நான் சொல்ற rates typically வந்து the 1,950 na, my own guide has got his own homestay. So அவனோடய stay பண்ணுவோம். He's got a very nice lodge directly for the guests, home cooked food, and we get head on very quickly. Some people want to experience a little bit luxury, so அங்க வந்து 3-star, 4-star, 5-star camps லாம் இருக்கு. அங்க எல்லாமே tented camps right inside the Mara. So those, if you go, obviously, those ranges are going to be slightly higher. So you can go anywhere from, as low as 1,950 up to about 3,000, even 5,000. There are a lot of categories. But again, what people want, right? I mean, if it's a family, they don't want to be 12 hours in the field. They want to have a good mix of 3 hours in the morning, 3 hours in the evening. இதெல்லாம் வந்து எப்படின்னா, if you're a photographer, நீங்க காலைல 6 மணிக்கு கிளம்பிட்டு, you can take packed breakfast, packed lunch, you can come back only at 6:30. You have time till that point. So நீங்க மார்னிங் சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் you can do photography. Groups I do generally 2 groups. One who are very focused on this, I do exclusively with them. அவங்க முடிச்சு அவங்க கிளம்பினோடனே then when families come, I take them to a different camp because அவங்களோட interest and amount of time they want is not as much as photography. So the ballpark range, and based on the group, we try to work on that. Off seasonலயும் போலாம். So off seasonலயும் போலாம். உங்களுக்கு இந்த wildebeest இருக்காது, மத்தபடி you can get all the species. Okay, right, thank you. Session எப்படி இருந்தது? It's a wonderful presentation which you have done. Oh, thank you. Okay, I have been waiting to get feedback on how much it's going to cost and all that you have given it. Now I'll start planning. Oh, sure, sir. Maybe a year or 2. Perfect, sir. I might. Okay. Thank you, sir. Thank you so much. Thank you, Shiva. Thanks for all the help. ஒரு நிமிஷம் எல்லாரோட ஃபீட்பேக் அப்படி வாங்கிடலாம். ஒரு நிமிஷம். Oh, sure. பாலாஜி பாலாஜி உங்க ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, எனக்கு எல்லாமே பர்ஃபெக்ட். இப்போ இதுல அபார்ட் ஃப்ரம் போட்டோகிராஃபி, இப்போ அந்த கென்யால ரீச் பண்ணும்போது அந்த சேஃப்டி பர்பஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? அந்த இதுல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்களா? சோ ஜெனரலா பீப்பிள் ஆப்பிரிக்கானோன ஃபர்ஸ்ட், ஏன்னா இப்போ ஆப்பிரிக்கானோன ஃபர்ஸ்ட் வந்து ஃபியர் இருக்கும். அதுக்காக தான் அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா இஸ் வெரி வெரி டெவலப்ட் நவ. சோ நம்ம போற இடம் எல்லாமே வந்து we only stay in the city or in Masai Mara. So Masai Mara is extremely safe. இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து tourism is the main thing. So anything to protect tourism and protect animals is the first thing. ஏன்னா அவங்க livelihood அதான். அதுல கெட்ட பேர் வந்துச்சுன்னா they will not be able to survive at all, right? So camps la it's very safe. எங்களோட suitcases எல்லாமே we just zip up the tent and go. Absolutely no problem. Nairobi la kuda we are only going to spend that night in a good hotel. Next day morning we'll hit the road for 6 hours, or we'll get transferred to the local aerodrome for people who want to take flights. So we don't spend any time even in Nairobi. In fact, nam irukradhe vandu posh area of the city da. We never get into other places which are considered to be dangerous or anything. In the city la eppume or designated area irukum. But people, travelers, they have a clear routine, absolutely safe. You'll see like a lot of foreigners there. அவங்களுக்குலாம் சேஃப்டி ஹெல்த் எல்லாம் பேரமவுண்ட். இங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஏர்லிஃப்டிங்க்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏர் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் க்ளோஸ் பை, யூ கேன் கெட் அ டிக்கெட் அண்ட் யூ ஹேவ் ஃபண்டாஸ்டிக் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வி டூ ஆஃப்டர் கெட்டிங் இன் டு தி ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா சஃபாரிகாம்னு ஒரு சிம் கார்டு அதை தான் வாங்குவாங்க. பெரிய கியூ நிற்கும். பீப்புள் டூ, நீங்க பார்த்துருப்பீங்க எஃபி லைவ்லேயே பண்ணுவாங்க. Connectivity is fantastic inside Masai Mara. So since it is designed for foreigners, especially Westerners, they have taken care of all aspects of safety, convenience, communication, connectivity, health, doctors, ellame irukku. So people, நான் சொல்றேன், I've taken families from 7-year-old kid, father and mother. Next year avangaloda grandparents who are 70 plus also came with me, right? So absolutely safe, and we'll have all the briefing before we go. ஓகே thank you. ஓகே தீபக், அப்படியே உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. ஹாய்,
Thanks for the session. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது சார். அண்ட் எஸ்பெஷலி த பிஹேவியரை பத்தி நீங்க சொன்னது, தட்ஸ் வாட் ஐ குட் கனெக்ட் வித். So thank you so much for taking the time out and also letting us know how you experienced everything. Looking forward to going out with you in please. some Thank of you. these places. Appreciate your input. Thank you so much. ஓகே, சிவகுமார் அப்படியே உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. டெய்லி ஒவ்வொரு ஃபீல்டு மேலே பயங்கரமா ஆசை உருவாக்கிறீங்க சிவா. பிரச்சனை. தேங்க்ஸ் சார். உங்க இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப, அதை பத்தி மசைமாரை பத்தி ரொம்ப வீடியோ பார்க்குறோம். இருந்தாலும் அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து விஜய் சார் காய்ச்சல் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஏதாவது சான்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காட்ஸ் கிரேஸ் போக சான்ஸ் ட்ரை. அப்புறம் இந்த கியர்லாம் வந்து எப்படி, கியர் வந்து லோக்கல்ல வந்து யூ ஹேவ் டு டேக் இட் ரெண்டடா, ஹவ் இஸ் இட் சார்? மோஸ்டா நாங்க அங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் கியர் ரெண்டல்ஸ் அங்க இல்ல டைரக்டா. ஸோ இங்க என்ன எடுத்துட்டு போவோம். ஸோ இங்க என்னோட எக்யூப்மெண்ட் கேக்குறீங்களா இல்ல அங்க ரெண்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? நைரோபியில ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க? ஜென்ரலா வந்து போறவங்க சார், என்னோட அதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து சில பேர் வந்து வைல்ட் லைஃப் இன்ட்ரெஸ்டிங் வருவாங்க, போட்டோகிராஃபி உங்களுக்கு பெரிய ஃபோக்கஸா இருக்காது. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இருக்க கியர் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம வந்து வெறும் கார்டு மட்டும் மாத்திக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் ஒரே தான் ஷூட் பண்ணுவோம். ஸோ என்னோட எல்லா போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எல்லாரும் 500 600 எடுத்துட்டு வர மாட்டாங்க. நான் ஷூட் பண்ணி அப்படியே பாஸ் பண்ணேன்னா எவ்ரிபடி வில் கெட். ஸோ உங்ககிட்ட கியர் இருக்கு அப்படின்னா இருக்கிறத வச்சு நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். அதுவும் நம்ம இங்க பாத்தீங்க இல்லையா, தேர் வெரி க்ளோஸ், தேர் நாட் வெரி ஃபார் அவே, அதுவும் ஓப்பன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் 100-400 போதும் உங்களுக்கு. மோஸ்டா ரொம்ப வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நாங்க கியர் பாஸ் பண்ணிப்போம். ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கவங்க இல்ல எனக்கு இதான் வேணும் அதான் வேணுங்கிறவங்க, they get their own gear or they rent it. But most of the people I advise them to bring maximum 100-400. wide angle இருந்தா கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க, because so much of opportunity. prime lens வந்து இங்க வேணுங்கிறது ஒரு mandatory விஷயம் கிடையாது. ஏன்னா there will be somebody who has got one of the lenses in the Jeep and we can always swap the cards. So that is my general prescription to people. வெறும் கார்ல பாத்தீங்கன்னா அந்த சஃபாரி கார்ல உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இருக்கும். ஸோ மொபைல் ஃபோனு, எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் மொபைல் ஃபோன்ல எடுத்துருக்காங்க, திட்டிருக்காங்க, டே இவ்வளோ கிட்ட வரும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வெறும் செல்ஃபி ஸ்டிக் மட்டும் எடுத்துட்டு வந்திருப்பேன், இவ்வளோ கியர் கூட்டு எடுத்துட்டு வந்துருக்க மாட்டேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன டிவைஸ் இருந்தாலும் அதுல போட்டோ எடுக்கலாம், நீங்க அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க இவ்வளவு செலவு பண்ணிட்டு நீங்க ரொம்ப அதான் சொல்றேன், உங்க போட்டோகிராஃபி இதான் நான் பண்ணணும், எனக்கு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, என்னோட மொமெண்ட் எனக்கு தான் அப்படிங்கிறவங்க they rent, they bring their own stuff. Other people, they will not miss anything because of what I said. They can still shoot good images what they have. Okay, thank you very much. It was very nice presentation. Thank you sir, thank you. பஞ்சநாதன் சார் அப்படியே உங்க ஃபீட்பேக் சார். சார் வணக்கம், நான் பஞ்சநாதன் சார். ஹலோ சார். உங்க பிரசன்டேஷன் போட்டோஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். Thank you sir. நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கால குருகர் நேஷனல் பார்க் போயிருக்கேன் சார். Oh wonderful. பாட்சானா ஜிம்பாப்வேல வந்து ஜாம்பிசி ரிவர் க்ரூஸ் போயிருக்கேன். Oh okay, super. நிறைய அனிமல்ஸ் எடுத்திருக்கேன், பட் உங்க அளவுக்கு ரொம்ப நல்லா இல்ல. இது வந்து இங்க குருகர் பார்க்ல நீங்க சொல்ற மாதிரி ஓப்பன் ஏரியா இருக்குது இல்ல சார், ஃபாரஸ்ட்குள்ள தான் இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு லயன் கேங் பார்த்தேன் ஒண்ணு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு பேர்டு வந்து பறவை பிடிச்சு முழுங்குறத அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கண்டினியூ ஷாட் எடுத்து பிடிக்கிறதுல இருந்து அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி முழுங்குற வரைக்கும் அந்த சீரியல் ஒன்று எடுத்தேன். crocodile வந்து ஒரு பெரிய ஃபிஷ்ஷை பிடிச்சி கில்ல ட்விஸ்ட் பண்ணி சுத்தி எடுக்கும்போது ஒரு பிட்டு போய் விழுகுது, அதை உடனே ஒரு ஈகிள் வந்து உட்காருது, அந்த ஈகிள் வந்து தூக்கி சாப்பிட போகுது, crocodile விரட்டிட்டு போகுது. அந்த சீரீஸ் வந்து போட்டோவை தான் எடுத்தேன், அதை வீடியோவா எடுக்க சான்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஹிப்போ, ரைனோ, ஜீப்ரா, எலிஃபென்ட்ஸு, ஆஸ்ட்ரிச்சு, ஈகிள் எல்லாமே நிறைய பார்த்தோம். பட் உங்க போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப க்ளோஸ் அப் சூப்பரா இருக்கு சார். உங்க சீக்வென்சஸ் நல்ல நேச்சுரல் ஹிஸ்டரி மொமெண்ட்ஸ் நீங்க ரெண்டு சொன்னீங்க, அதோட சீக்வென்சஸ் ஷேர் பண்ணுங்க. பண்றேன் சார், பண்றேன். அது ஆக்சுவலா ஒரு ஆக்சிடென்டலா ஃபைண்ட் பண்ணதுதான். crocodile எடுக்கிறக்காண்டி எடுத்தோம், crocodile நிக்குது நிப்பாட்டுக்கான்னு எடுக்க ஆரம்பிச்சோம். அது ஆக்சிடென்டலா ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி ஒரு டெத் ரோல் பண்ணி அது வந்து ஒரு ஃபிஷ் போய் ஒரு ஓரத்துல விழுந்து அது ஈகிள் வந்தது. அது வந்து ஒரு 5-6 அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தோம் அந்த இடத்துல. அதுக்கு மேல கூட வந்து உங்களுக்கு பொறுமை இல்லை. லயன் கில் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது.
அதை ஒரு அரை மணி நேரம் நின்று பார்த்தோம், எடுத்தோம். ரொம்ப தூரத்துல இருந்தது, மர செடிகளுக்குள்ள இருந்தது, முடிஞ்ச மட்டும் எடுத்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி மறுநாள் காலையில போய் பார்த்தோம், அப்பயும் வச்சு அதை சாப்பிட்டுட்டு இருந்தது. ஆமாமா, அது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் விசிட் அங்கதான் தெரியும். ஆமா, மறுநாள் காலையில எங்க கைடு வாங்க அதை போய் பார்த்துட்டு அப்புறம் மற்ற இடத்துக்கு போகணும்னு கூப்பிட்டு போனாரு. அந்த இடத்துல வந்து நல்லா இருந்தது. சார் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மார்னிங் போகும்போது இந்த இன்டராக்ஷன் வித் ஜாக்கல், அந்த வந்து லயன் சாப்பிடும்போது ஒரு சின்ன பீஸை திருடிட்டு போறது, அந்த அது கில் பண்ணிருச்சுனாலே ஹைனாக்லாம் தெரிஞ்சிடும் வந்துரும். பட் இட் வாஸ் இன்ஸ் தி டென்ஸ் ஃபாரஸ்ட். ஜீப் ட்ராக்க விட்டு உங்க பார்த்தா போட்டோஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பிளைனா இருக்கு, நீங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஜீப் போகலாம் போல இருக்கு. அங்க வந்து இங்க ஆஃப் ரோட் பண்ண முடியாது, பட் லைசென்ஸ் வேணா பண்ணலாம். பட் டெஃபினட்டா விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா க்ரூகர் அன்அப்செக்டடா அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. இங்க வந்து அந்த ஜீப் ட்ராக்ல தான் போக முடியுது, அதை தாண்டி உள்ள போக முடியல. So the kill was very much deep inside the forest. ஓரளவுக்கு என்ற 150-600 லென்ஸ் இருந்ததுனால என்னால பார்க்க முடிஞ்சது. மத்தவங்க எல்லாம் வந்து பைனாகுலர்ல தான் பார்த்தாங்க. நேக்கடையில பார்த்தவங்களுக்கு அது தெரியவே இல்லை. That was that much far away. பாட்ஸ்வானால் வந்து ஹிப்போ, எலிஃபண்ட் எல்லாம் சும்மா குமிஞ்சு கிடக்கு சார். பாட்ஸ்வானா ஜிம்பாப்வேல அது போனோம். ஜாம்பிஸே போட் ரைடு போனோம். கிட்டத்தட்ட 150-200 யானை பார்த்திருப்பேன் ஒரே இடத்துல. பியூட்டிஃபுல் பிளேஸ். அங்க வந்து போட் நிறைய பண்ண முடியாது. அங்க ஜீப் சஃபாரி பண்ணவங்க ஜாஸ்தி தெரியலன்னு போட்டுக்காக தான் போவாங்க. அந்த பேங்குலின் சஃபாரிஸ்னு ஒருத்தர் வச்சிருப்பான். எனக்கு பேர்லாம் தெரியுது சார், கூட்டு போனாங்க. இதெல்லாம் அந்த கிம்பல் ஹெட் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலா நாங்க குரூப் ஆஃப் 60 மெம்பர்ஸ் போனோம். இட் வாஸ் நாட் ஏ போட்டோகிராஃபிக் டூர், ஜெனரல் டூர் சவுத் ஆப்பிரிக்கா போனோம். அதான் நாங்க ஒரு 10 பேர் மட்டும் பிரிஞ்சு நாங்க சவுத் ஆப்பிரிக்கா வரல, நீங்க பாருங்க ஒரு சர்டன் ஏரியா பார்க்கலன்னு சொல்லி பிரிஞ்சு நாங்க 10 பேர் மட்டும் பாட்ஸ்வானா ஜிம்பாப்வே அங்க போய் விசா வாங்கி போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. பட் கேப் டவுன் நீங்க சொல்ற மாதிரி சேஃபா இல்ல சார். ராத்திரி 8 மணிக்கு மேல யாரும் சேர்ந்து போகாது, 6 மணிக்கு மேல யாரும் வெளியே போகாதீங்க, 8 மணிக்கு மேல யாரும் சேர்ந்து கூட வெளியே போகாதீங்க. அங்க ராபரி வந்து ரொம்ப கூட இருந்தது சார் சவுத் ஆப்பிரிக்கால. இது எந்த இயர் சார்? இது ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி சார். கென்யால எங்களுக்கு ஆக்சுவலா கென்யால டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம நைரோபில லேண்ட் பண்ண உடனே டு தி ஹோட்டல். மார்னிங் வந்து we get the jeeps to either go to the airport or directly drive. நீங்க சொல்றது போட்டோகிராஃபிக் டூர், நான் சொன்னது வந்து ஜெனரல் டூர். 60 பேர் சார், அது ஃபேமிலியா போனது. அதனால அது ஊருக்குள்ள பாக்குறதா. ரொம்ப 2 நாள் குரூக்கர் பார்க் போனோம், 1 நாள் ஜாம்பிஸ் ரிவர் க்ரூஸ் போனோம். அதர்வைஸ் மீதி நாங்க 10 நாள் போனோம். மீதி எல்லாமே ஊருக்குள்ள போனதுதான். நல்ல வேலை நான் வைல்ட் லைஃபோட நிறுத்திக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்க இது. தேங்க்யூ சார். நீங்க எப்போ மசை வர போறேன்னு சொல்லுங்க, டெஃபினட்டா பிங்க் பண்ணுங்க. I would like to join. Definitely it is in my list. I'm happy to. Thank you sir. Thank you sir. விஜய், ரொம்ப நல்லா இருந்தது செஷன். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றப்ப அப்படியே மசைமாரால இருந்து அப்படியே நம்ம ஃபீல் பண்ற மாதிரியே நல்லா இருந்தது. போட்டோஸ்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிருக்கீங்க கரெக்டாக. வைல்ட் ஆங்கிள் தனியா, ஆக்ஷன் தனியா, சீக்வன்ஸ் தனியா அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் மசைமா. ஏன்னா ஒரு 1 lakh வருமா, 1.5 lakh வருமா? 1.5 கிட்ட வரும். ஐ மீன் அது நம்ம வந்து ஒரு 1 yearல கூட பே பண்ணலாம். இட்ஸ் நாட் லைக் அப்ஃப்ரண்ட். ஏன்னா நான் ஜென்ரலா வந்து ட்ரிப்ஸ் போடும்போது அடுத்த செப்டம்பர்னா இந்த செப்டம்பர் போயிட்டு வந்தோடனே அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ பீப்புள் டோன்ட் நீட் டு பே அப் எனி மணி. ஸோ எனக்கும் தெரியும் இட்ஸ் பிகர் அமௌண்ட். ஸோ ஓவர் 10-12 months பீப்புள் பே அப். ஏன்னா நான் ஒரு 5 years அங்கே ஒர்க் பண்றதுனால அவங்க எல்லாரும் வந்து அப்ஃப்ரண்ட் மணி கேட்க மாட்டாங்க. சம் பீப்புள் டோன்ட் even take advance. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்ன்னு போகும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ளைட். ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். ஸோ கன்வீனியன்ஸ் இஸ் தேர். அஃப்கோர்ஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். பட் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் டூயிங் 5 or 6 ரந்தம்போ ட்ரிப்ஸ். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் தி கைண்ட் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். பட் டெஃபினெட்லி 1.5 lakhsனா எவ்ரிதிங் எல்லாமே, அதாவது ஃளைட் எல்லாமே போயிட்டு ஒரு 5 to 6 days ஆகுமா? 5 nights 6 days சார். ஓகே. ஸோ எல்லாமே சேர்த்து 1.5 lakhs சார். நம்ம இஎம்ஐ பாரி கூட பண்ணிக்கலாம், அப்படிதானே? பண்ணிக்கலாம். ஓகே. ரைட் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ரைட் சார், ரொம்ப தேங்க்ஸ். செஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே உங்க கைஸ் அப்படியே உங்க ஃபீட்பேக்கை குரூப்ல சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஓகே சார். Thanks a lot.